இது வரைக்கும் ஒரு 16 பாசுரம் தான் பார்த்திருக்கோம். திருப்பாவையில 16 பாசுரம். இன்னைக்கு 17வது பாசுரம் ஆரம்பிக்கணும். இன்னைக்கு 16வது பாசுரம் நாயகனாய் நின்ற நந்தகோபுடைய அதை பார்த்தோம். இன்னைக்கு 17வது பாசுரம் யமுனா கல்யாணி ராகத்துல மெட்டு அமைச்சிருக்கா. இது அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யம் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொடுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரமூடரு தோங்கி உலகள் அந்த உம்பருகோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொர் கடலடி செல்வாபல தேவா உம்பியும் நீயும் உறங்கேலவரம் வாபாய். ஆண்டாலும் ஆட்சியர் அந்த ஆட்சியர் சிறுமிகள் இந்த கோகுலத்தில் இருக்காளே, அந்த அவள்லாம் நந்தகோபனுடைய திருமாலைக்கு உள்ளே வந்துட்டா. இப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறம் உள்ள நந்தகோபன், யசோத, கிருஷ்ணன், பலராமன் இது மாதிரி படுத்துட்டு இருக்கா. உள்ள படுத்துட்டு இருக்கா. இவ்வளவு தூரக்கே தெரியுது. அந்த வாயிலுக்கு அந்த உள்ள கதவை போஞ்சுட்டா உள்ள வந்துட்டா. இவ உள்ள வந்தா வரிசையா படுத்துட்டு இருக்கா. நந்தகோபன் இருக்கார், அதுக்கடுத்து யசோத படுத்துட்டு இருக்கா, அப்புறம் கண்ணன், அப்புறம் பலராமன் இந்த மாதிரி படுத்துட்டு தூரக்கே பாக்குறா. பார்த்த உடனே இவாளை அவள் எல்லாரையும் எழுப்புற பாசனம் இது. அம்பரமே தண்ணீரே சோரே, அதாவது ஆடைகள். அம்பரம்னா ஆடை, வஸ்திரங்கள். தண்ணீர் தீர்த்தம், சோறு சாப்பாடு, அன்னம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யம் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். இத அறம் செய்யும் தானம் பண்றானா யாரு? பிரதிபலனை எதிர்பார்க்காம தானம் பண்றதுன்னா வேற ஏதாவது அதாவது இந்த உதவி செய்வா அப்படின்னு அதை எதிர்பார்த்தா தானம் பண்றது. தானம்னா எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் எஸ்டேஞ்சா நமக்கு என்னென்ன செய்வான்னு எதிர்பார்க்காம செய்யறதுதான் தானம். அறம்ங்கிறது அத பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்யறானா. எப்படி செய்யறான் அத அவ கேட்கிறவா தனக்கு போரும் அதாவது அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுதுறாய் அப்படிங்கிறார். இந்த பாசுரத்துல அறம் செய்யும்ங்கிறது எப்படின்னா அதான் பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்யறது அறம்ங்கிறது. தானம் கொடுக்கறது எப்படின்னாக்க அவ நமக்கு என்ன திருப்பி கொடுப்பா அப்படிங்கிறத எதிர்பார்க்காம கொடுக்கறது அறம் செய்யும் எம்பெருமான். அவன் யாரு? அவனே எம்பெருமான் நந்தகோபாலனே சொல்லி சொல்ற. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே கொள்ள விளக்கே. அடுத்த 2 வரியில் என்னன்னா யசோதையை எழுப்புறா. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அப்படிங்கிறா. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்து, அதாவது அந்த ஆயர்குலத்தில் இருக்கிற ஆயர்குல மாதர்களுக்கெல்லாம் இவோ கொழுந்து அப்படிங்கிறா. முதன்மையானவள் குலவிளக்கு இவோ அந்த ஆயர்குலத்தில் இருக்கிற ஸ்திரீகளுக்கெல்லாம் இவள் தீபம், மங்கள தீபம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றா. இத எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். நந்தகோபாலன் எம்பெருமான், அதனால யசோதை எம்பெருமாட்டி அவங்களுடைய சகதிருமணி. அதனால எம்பெருமாட்டி எங்கள் சுவாமினியே. எம்பெருமாட்டி அப்படின்னா எங்கள் சுவாமினியே. சுவாமி பெண்பால் சுவாமினியே. அறிவுராய்ங்கிறா. அறிவுராய்னா என்னன்னா நந்தகோபாலன் எழுதுட்டான், நீ அப்படியே செய்யணும். பக்கத்துல உங்களுடைய கணவர் எழுந்து பார்த்துட்டு இருக்கார், அவரை எழுப்பி இருக்கோம், அதை நீ தெரிஞ்சுட்டு நீயே எழுதுரு அப்படிங்கிறாளாம். எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரு மூடு அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பரு கோமானே. அடுத்தது அம்பரு மூடு அறுத்து ஓங்கி உலகளந்தவன் யார்? அவன் உம்பரு கோமான். ஆகாசங்கள் எல்லாம் ஊடுருவி சென்று மேல போய் ஆகாசத்துல மேல ஊடுருவி அதை பிளந்துட்டு போய் உலகங்களை எல்லாம் மேல பிளந்துட்டு போய் தன்னுடைய திருவடியால அண்ட கடாகத்திய நடுவில பிளந்து வேகமா வளர்ந்து போயிட்டான். அவருடைய திருவடி எல்லா உலகங்களையெல்லாம் அளந்த உம்பருகோமானே, தேவர்களுக்கெல்லாம் தலைவனே, அரசனே அப்படிங்கிற அடுத்ததுல முதல்ல நந்தகோபாலன் எழுப்புற, அடுத்தது யசோதை எழுப்புற, இப்போ கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணன் வர இப்போ ரங்காது எழுப்புறாய். உறங்காது எழுதுகிறா. தூங்கிருந்து போதும், இனியும் தூங்காது எழுந்திருப்பாயாக, உறங்காது எழுந்திராய் அப்படிங்கிற. அடுத்தது செம்பொர் கடலடி செல்வா பலதேவா. பலராமனை எழுப்புறா, பலதேவான்னு கூப்பிடுறா. சிவந்த செப்பல் குழந்தை கத்தல் போட்டுருக்கு.
செம்பொரு கடலடி செல்வார். அதாவது சிவந்த பொன்னாலான வீர தண்டைகளை அணிஞ்சிட்டு இருக்கானா பலராமன். அது எப்படின்னா பொண்ணு வந்து அந்த 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 தங்கம் இருக்க, அந்த தங்கமே சிவப்பா இருக்கு. அதாவது கலப்படம் இல்லாத தங்கம்னு அர்த்தம். செம்பொர் கடல் அடி செல்வா, வீர தண்டைகள் திருவடியில் இருக்கான். அப்படிப்பட்ட வீர தண்டைகளை அணிந்தவனே பலராமனே, உம்பியும் நீயும் உறங்கேதோ, உனது தம்பியான கிருஷ்ணன் நீயும் இன்னும் உறங்கணுமா, உறங்காமல் எழுதிருக்க வேணும். அப்படி மாதிரி இந்த பாசுரம். இத வந்து முன்னாடி பாசுரத்துல கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பான் அப்படின்னு கூப்பிட்டா, அவன் வந்து நீங்களே திறந்து உள்ள போயிடுங்கன்னு சொல்லிட்டான். உள்ள வந்துட்டான், மணிக்கதவை திறந்து உள்ள வந்துட்டா. ஆயர் சிறுமிகள் ஆண்டாள் எல்லாம் நந்தகோபாலுடைய திருமாளிகைக்கு, நந்தகோபன் அவனுடைய திருமாளிகைக்கு உள்ள வந்துட்டா. உள்ள நந்தகோபாலன், யசோதை, கிருஷ்ணன், பலராமன் அந்த வரிசையில படுத்து தெரியுது. கிருஷ்ணன், அதாவது கிருஷ்ணன் சாட்சாத் மன்மதாக அப்படின்னு சொல்ற மாதிரி மன்மதனுக்கும் மன்மதன். அந்த அவன் வந்து கிருஷ்ணன் ஒரு புதையல், அந்த புதையலை காப்பாத்துற மாதிரி பந்தோபஸ்து பண்ற மாதிரி படுத்துட்டு இருக்காளாம். முதல்ல நந்தகோபன், அடுத்தது யசோத, அந்த வரிசையில படுத்துட்டு இருக்காளாம். இவனுடைய யாரு கிருஷ்ணன், இவன் வைத்த மாநிதி இவன். அதாவது ஆச்சாரிய வந்தனம் முதல்ல பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பகவான்கிட்ட போகணும். இந்த வரிசையில முதல்ல ஆச்சாரியனா தெம்படுறவர் வந்து யாரெல்லாம் நம்ம கண்ணுல பாக்குறவா, இவாளை பாக்குறது யார பாக்குறான்னா முதல்ல நந்தகோபாலனை பாக்குறா, அப்புறம் யசோதைய பாக்குறா, அப்புறம் கிருஷ்ணனை பாக்குறா. ஆள வந்தார் தனம் மதியம் தவபாத பங்கஜம்ங்கிறார். பகவானுடைய திருவடி தாமரைகள் தான் தனம்ங்கிறார், சொத்துங்கிறார் ஆள வந்தார். அந்த மாதிரி கிருஷ்ணன்ங்கிற சொத்துக்கு அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய சொத்து அது வந்து தனம், கிடைக்காத தனம். அந்த தனத்துக்கு சொந்தக்காரன் யாருன்னா நந்தகோபன். அதனால அவனை முதல்ல எழுப்புறாளாம். அப்புறம் இந்த சொத்தை பாதுகாப்பதை போல முதலில் நந்தகோபன், அதுக்கப்புறம் யசோத, அப்புறம் கண்ணன், அதுக்கப்புறம் பலராமன். இப்படி படுத்திருக்கிறத பார்த்துக்கிட்டு கண்ணனை நடுவுல படுத்திருக்க மாதிரி செய்து பாதுகாக்கிறார்கள். எப்படி ஒரு சொத்தை பாதுகாக்கணுமோ அந்த மாதிரி பாதுகாக்கிறாளாம் கண்ணனை. பலராமன் வந்து கிருஷ்ணனுக்கு பக்கத்துல படுத்துட்டு இருக்கானா. இந்த மாதிரி படுத்துட்டு இருக்கா. இவ பாக்குறா, எழுப்புறா இவாள. அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும். வஸ்திரம், அம்பரம்னா வஸ்திரம், தண்ணீர் தீர்த்தம், சோரே அன்னம், மூணும் நந்தகோபாலனாலே புனிதம் அடைந்ததான். இந்த மூணும் அதுக்கு ஒரு சாங்கிட்டி வந்ததுன்னா, புனிதம் வந்ததுன்னா நந்தகோபனால வந்தது. அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும், வஸ்திரம் ஜலம் அன்னம் மூன்றையும் தர்ம வழியில கொடுத்தான், உபகாரம் பண்ணான் நந்தகோபன். உன்னுடைய புதல்வன் கிருஷ்ணன் இருக்கானே, நந்தகோபன் சொல்ற உன்னுடைய புதல்வன் கிருஷ்ணன், அவன் யாசகர்களை உதாரணம் சொல்றான். யாசகர்கள் தான் உதாரணம். ஏன்னா இவாளை வந்து தானத்தை கொடுக்கும்படியா செய்யறான் உதாரணம். அதனால அவன் உதாரணம். இவாள உதாரணம் சாதாரண தானம் கொடுக்கவாள உதாரணம் அப்படின்பா. ஆனா கிருஷ்ணன் ஒரு இடத்துல சொல்றாராம், தானத்தை வந்து யார் வாங்குறாளோ அவளே உதாரணம் அப்படி சொல்றான். அதனால நீ எழுந்திருந்து அந்த உதாரண இருப்பிடத்திற்கு எங்களை அனுப்புவாயாக. நீயே ஒரு உதாரணம், நீ எழுந்திருந்து உதாரணாக இருக்கிற கிருஷ்ணன் படுத்துக்கிற இடத்துக்கு எங்களை அனுப்புவாயாக. அதாவது நாங்க போகணும், எனக்கு அனுமதி கொடு அப்படி மாதிரி அர்த்தம் சொல்ற. இது இன்னொரு அர்த்தம். அம்பரம் எடுத்த உடனே அம்பரத்தை சொல்ற. வஸ்திரம் தான் முக்கியமா இருக்கு மனுஷனுக்கு. வஸ்திரம் மனுஷனுக்கு முக்கியமானது 5. முதல்ல வஸ்திரம், அப்புறம் திரேகம் சரீரம், அப்புறம் வாக்கு பேசுறது, அப்புறம் வித்யை, அப்புறம் வினயம். இந்த மாதிரி 5 முக்கியம் அப்படின்பா ஒரு மனுஷனுக்கு. அதுல முதலாவது வஸ்திரம். தீர்த்தாமான உடனே வஸ்திரம் நமக்கு வேண்டியது முதல்ல வஸ்திரம். அடுத்தது நமக்கு உணவு, நமக்கு ஆகாரம் கிடைக்காவிட்டா கூட தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் உயிர் தரிக்கலாம். அதனாலதான் அடுத்தது தண்ணீரை சொல்ற. அதுக்கப்புறம் தான் சோறுன்னு வர அன்னம் ஆனா அன்னத்துக்கு முன்னாடியும் கொஞ்சம் தீர்த்த சாப்பிடணும் இருக்கு. அந்த வரிசையில அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். இதெல்லாம் கொடுத்ததால
நமக்கு என்ன உதவி செய்வார்கள் என்கிற எண்ணமே இல்லாமல் அறம் தர்மம் செய்வது. நமக்கு இதனால் நமக்கு எனக்கு என்ன பிரதி உபகாரம் கிடைக்கும் எடுக்காம கொடுக்கிறது அறம் செய்வது. அறம் செய்யும். புகழுக்காக செய்யக்கூடாது. நம்மள்ட்ட நிறைய இருக்கு என்பதை காட்டுறதுக்காக செய்யக்கூடாது. நந்தகோபர் சொல்றார், நந்தகோபுர அம்பரம் தண்ணீர் சோறு எல்லாத்தையும் நீங்க தானம் பண்ணீங்க. இந்த தானம் எல்லாம் நிலைக்காது. எப்போதுமே நிலைச்சிருக்கிறது என்னன்னா கண்ணன் தான். கண்ணனை எங்களுக்கு கொடுங்க, அவன் தான் எங்களுக்கு அம்பரம் தண்ணீர் சோறு அப்படிங்கிறாளாம் இந்த பாசுரத்துல. இப்படி எல்லாம் வியாக்கியானம் பட்டா இருக்கு. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும், அம்பரமே அறம் செய்யும், அம்பரமே அறம் செய்யும். திரௌபதி காளியினுடைய அவதாரம் அப்படின்பா. அவளுக்கு மந்திர சித்தி எல்லாம் உண்டான். ஆனா அந்த மந்திரத்தை ஜபிக்க முடியாம பிரயோகிக்க முடியாம இருந்த வேளையில, வீட்டுக்கு விளக்காக இருந்த வேளையில துச்சாதனன் துகில் உரிக்கிறான். அவருடைய வஸ்திரத்தை பிடிச்சு இழுக்கிறான். திரௌபதி சபையில மகாபாரத இந்த கௌரவர்கள் சபையில எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற போது அப்போ 2 கையிலும் கூப்பி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கதற. கதறின உடனே கிருஷ்ணன் வஸ்திரத்தை அறம் செய்தான். அறம் அம்பரமே அறம் செய்யும். உதாரணம் சொல்றா இதுக்கு. அப்புறம் தண்ணீரே அறம் செய்யும், தண்ணீரே அரங்கு செய்யும் அப்படிங்கிறதுக்கு திருக்குடந்த ஆண்டவன் ஒரு ரசமான ஒரு வியாக்கியானம் ஒரு விஷயம் சொல்ற இடத்துல, கிருஷ்ணன் ஆயர்பாடியில பசுக்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுப்பானா. அடிச்சுட்டு போய் அதெல்லாம் அந்த நீர்நிலைகள் குளத்துல அடிச்சுட்டு போய் அதெல்லாம் தண்ணீர் சாப்பிட மாதிரி வைப்பான் கிருஷ்ணன். அந்த மாதிரி செஞ்சிருக்க சமயத்துல ஒரு நாள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த பசுக்களை அடிச்சுட்டு தண்ணீர் பாய்ச்சி வரும்போது ராதையனுடைய வீட்டுல அவளுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தானாம். இது திருக்குடந்த ஆண்டவன் சொல்றது. ராதையனுடைய வீட்டுல கிருஷ்ணன் மஞ்சள் அரைச்சு கொடுத்தான். அப்புறம் வீட்டுக்கு திரும்புறான், பசுக்களோட வீட்டுக்கு திரும்புறான். கிருஷ்ணனுடைய காலில் மஞ்சள் நிறம் அப்படியே படிச்சு போச்சு. கூடவே வரத பசுக்கள் அது கிருஷ்ணனுடைய காலை நக்கி அவன் காலை சுத்தப்படுத்தித்தான். கிருஷ்ணன் வீட்டுக்கு வரான். ராத்திரி ரொம்ப நாளே ஆயிடுச்சு வீட்டுக்கு வரதுக்கு. யசோதா கேள்வி கேட்கறா, ஏன் கிருஷ்ணா இவ்வளவு தாமதமா வரேன், நீ என்ன ஆச்சு உனக்குன்னு கேட்கறா. உடனே கிருஷ்ணா பதில் சொல்றானா, இதெல்லாம் திருக்குடந்த ஆண்டவனுடைய சுவாரஸ்யமான கதை இது. கிருஷ்ணன் சொல்றானா, ஆமா ஒரு பசு காணாம போயிடுத்து, அதை தேடி கண்டுபிடிக்கிறது இவ்வளவு நாளி ஆயிடுத்து அப்படிங்கிறானா. யசோதை நம்பலையும் அத. எந்த கோபிகையோட சுற்றி விட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வர அப்படின்னு கேட்கறா. கேட்ட உடனே கிருஷ்ணன் சொல்றானா, நீ இந்த பசுவை கேளு, இதுவே உண்மையை சொல்லும் அப்படிங்கிறானா. உடனே யசோதை கேட்கிறாளாம், பசுவை கேட்டாளாம், கிருஷ்ணன் சொல்றது உண்மையா அப்படின்னு பசுவை கேட்ட உடனே பசு என்ன செய்யறதா, எந்த பசு கிருஷ்ணனுடைய பாதங்களில் படிந்திருந்த மஞ்சள் நிறத்தை நக்கி சுத்தப்படுத்திட்ட அந்த பசு யசோதையிட்டு ஆமாம தலையாட்டித்தான். தண்ணீரே அறம் செய்யும் அப்படிங்கிறதுக்கு அவர் இவ்வளவு சுவாரஸ்யமா சொல்ற ஒரு விஷயம் சொல்றார் அவர் திருக்குடந்த ஆண்டவன். அடுத்தது சோரே அறம் செய்யும். ஒரு சமயம் பிருந்தாவனத்துல கிருஷ்ணன் கோபர்கள்லாம் மாடு மேய்ச்சிட்டு இருக்கா. மத்தியான வேலை ஆயிடுத்து. அந்த சிறுவர்கள் இருக்காள, சிறுவர்கள் கோபர்கள், அவளுக்கு நல்ல பசி. கிருஷ்ணன்ட்ட பசிக்கிறதுங்கிறா. அன்னைக்கு என்னமோ வரபோது ஒன்னும் ஆகாரம் கையில எடுத்து உள்ள போட்டிருக்கு. மாடம் ஓட்டின்னு வரபோது பசிக்கிறா. உடனே அவர் கிருஷ்ணன் சொல்றான், பக்கத்துல யாகம் பண்ணிட்டு இருக்கா ரிஷிகள்லாம், அவாட்ட போய் கேளு, கிருஷ்ணன் ஆகாரம் கேட்டான்னு கேளு அப்படி சொல்லி அனுப்புறான். உடனே அந்த சிறுவர்கள்லாம் வரா, ரிஷிகள்கிட்ட வரா. கிருஷ்ணன் பத்திருக்காங்க, கிருஷ்ணனுக்கு எங்களுக்கெல்லாம் பசிக்கிறது ஆகாரம் கொடுங்க ரிஷிகளை கேட்கறா. ரிஷிகள் என்ன சொல்றா, இப்பதான் நாங்க யாகம் ஆரம்பிச்சிருக்கோம், இந்த யாகம் எல்லாம் முடியணும், அதுக்கப்புறம் தான் நைவேத்தியாகும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தான் கொடுக்க முடியும், போய் போங்க போகணும் ஓடி அது விரட்டி விட்டுறலாம். கோவர்கள் ரொம்ப ஏக்கத்தோட திரும்பி வர கிருஷ்ணன் இந்த மாதிரி சொல்ற, இந்த மாதிரி ரிஷிகள்லாம் விரட்டி விட்டுட்டா, ஒண்ணும் இல்லைங்கிறா, நாழி ஆகுங்கிறா அப்படின்ட்டு. உடனே கிருஷ்ணன் சொல்லானா, பக்கத்துல ரிஷி பத்திரிகள் இருக்கா, அங்க போங்க, அவள்கிட்ட போய் கேளுங்க, கிருஷ்ணன் கேட்கறான்னு கேளுங்க அப்படி சொன்னானா. உடனே மறுபடியும் அந்த ஆயிரம் இந்த சிறுவர்கள்லாம் திரும்பி இங்க ரிஷி பத்திரிகள்கிட்ட வர சொல்ற,
இந்த மாதிரி நாங்கெல்லாம் வந்திருக்கோம், கிருஷ்ணன் வந்திருக்கான், எங்களுக்கு எல்லாம் பசிக்கிறது, எங்களுக்கு ஆகாரம் வேணும் அப்படின்னு உடனே ரிஷி பத்திரிகளுக்கு ஒரே சந்தோஷமா ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டுட்டு அன்னம், அமுது, பக்ஷணம், போக உரைகள் இந்த மாதிரி நிறைய பண்ணி கையில கொடுக்கறாளாம். எடுத்து போட்டு இப்படி அம்பரம் இது சோரே அரஞ்செய்யம். இதுக்கு உதாரணம் சொல்றா. இத அம்பரம் இருக்கு, அம்பரம் வஸ்திரம், அது தன்னைத்தானே கொடுத்து கொண்டு அறம் செய்கிறது. அம்பரமே அறம் செய்யும். தீர்த்த இருக்க தண்ணீர், அது தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொண்டு அறம் செய்கிறது. தண்ணீரே அறம் செய்யும். சோறு தன்னைத்தானே கொடுத்து கொண்டு அறம் செய்கிறது. சோரே அறம் செய்யும். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கிருஷ்ணன் தான் எம்பெருமான். அந்த எம்பெருமானை பெற்ற நந்தகோபாலும் எம்பெருமான். அதனால இவனுக்கு எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படிங்கிறார். அம்பரமே அறம் செய்யும் எம்பெருமான். திரௌபதிக்கு வஸ்திரம் கொடுத்தவன். அம்பரமே அறம் செய்யும் எம்பெருமான் இவன். தண்ணீரே அறம் செய்யும் எம்பெருமான். யாரு? கிருஷ்ணன். மகாபாரத யுத்தத்துல யுத்தம் நடக்கிறது. அர்ஜுனுடைய குதிரைகள்லாம் களைச்சு போச்சான். குடிக்கிறதுக்கு தண்ணீர் கிடைக்கலையா அந்த யுத்த களத்துல, போர்க்களத்துல. கிருஷ்ணன் என்ன செஞ்சானா, தன் கையில வச்சிருந்த மாடு மேய்க்கிற கொம்பால, அப்பவும் மாடு மேய்க்கிற கொம்பு கையில இருந்திருக்கும் போல இருக்கு, கொம்பால பக்கத்துல இருக்கிற மலைப்பாறைய ஒரு குத்து குத்தினானா. குத்தின உடனே துவாரத்தின் வழியா தண்ணீர் பெருக்கெடுத்து குதிரைகளினுடைய தாகத்தை தணித்தது. இது மகாபாரதத்தில் இருக்குது. தண்ணீரை அறம் செய்யும் நம்பெருமான். அப்புறம் சோரே அறம் செய்யும் எம்பெருமான். பஞ்சபாண்டவர்கள்லாம் இதெல்லாம் கதை, சின்ன சின்ன கதைகள் இருக்கு, நிறைய வருது. இந்த மாதிரி பஞ்சபாண்டவர்கள்லாம் வனவாசம் இருக்கா, வனவாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வனவாசத்துல எங்க இருந்து எந்த ஆகாரம் கிடைக்கும், எப்படி என்ன செய்ய முடியும், அவளுக்கு எப்படி அது எதை சமையல் பண்ணி சாப்பிட முடியும். அதனால அவ கையில ஒரு அக்ஷய பாத்திரம் கொடுத்து வச்சிருக்கார் கிருஷ்ணன். அந்த அக்ஷய பாத்திரத்துல காலம்பேர தீர்த்தா மாட்டிட்டு அது வேண்டியனாக்க அது பிரார்த்திச்சாக்க இந்த 5 பேருக்கு ஆகாரத்தை கொடுக்கும். அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதை தேய்ச்சி அலம்பி கவுத்து வச்சிடணும். அவ்வளவுதான் அன்னைக்கு. மறுநாள் தான் அது கொடுக்கும். இத துரியோதன முக்கியமா பார்த்துவிட்டு இந்த பஞ்சபாண்டவர்களை தேர்ந்து எப்படியாவது அவளை பசியில மறுபடியும் வனவாசத்துல அவ பசியோட கஷ்டப்படணும், அந்த அக்ஷய பாத்திரம் அவாட்டேந்து திரும்பி வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக துர்வாசன மகரிஷிய ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணி அவர் ரொம்ப புகழ்ந்து பேசி, பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கா, அவ போர்வாளுக்கா நிறைய தானம் பண்றா, நீங்களும் அங்க போய் நீங்க சாப்பிடணும், அவ்வளவு நல்லா இருக்கு, விருந்து அவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லி விடுறான் அவர்கிட்ட. துர்வாசர் வரார், சிருஷ்டிகளோட வரார். பாண்டவர்கிட்ட பிஷ கேட்கிறார். அன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்டு பாத்திரத்தை கவுத்து வச்சுட்டா திரௌபதி. ஒண்ணு இல்ல, என்ன செய்யறது இல்ல. கிருஷ்ணா கூப்பிடுறா. அந்த கதைகள் ரொம்ப பேரும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணன் வரார். கிருஷ்ணன் வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணும் இல்லையே, என்ன செய்யறது கிருஷ்ணா, துர்வாச முகனுடைய சாபத்துக்கு நாம ஆளாயிடுவோமே அப்படிலாம் கேட்கிறா, சொல்றா. சரி பரவாயில்ல, நீ அந்த பாத்திரத்தை எடுப்பிடிக்கிறார். பாத்திரத்தை எடுத்து கொடுத்தா அந்த பாத்திரத்தை அலம்பி வச்ச பாத்திரத்துல ஒரு ஓரத்துல ஒரு கீரை ஒட்டிட்டு இருந்தது. அந்த கீரை எடுத்து இது போருமே அப்படின்னு கிருஷ்ணன் எடுத்து சாப்பிட்டார். கிருஷ்ணன் சாப்பிட்ட உடனே வேற போனாலே துர்வாச மகரிஷி எல்லாம் தீர்த்தாமரத்துக்கு போனாலே அவர் ரிஷி சிஷ்யர்களோட, அவளுடைய வயரெல்லாம் ரொம்ப போச்சான். பசியா இல்லையா, பசிக்கு இல்லையா. இப்போ போய் பஞ்சபாண்டவர் நாம போய் என்னது நாம ஆகாரத்தை கேட்கறதுன்னு அந்த தீர்த்தாமாட போனவா அப்படியே திரும்பி போயிட்டாலாம். சோரே அறஞ்சீயம் எம்பெருமான். நந்தகோபாலா எழுந்திராய். ஏ கண்ணனை பெற்றவனே, நந்தர் குலத்துக்கு கோபாலனே எழுந்திருப்பாயாக. நீதான் முதல்ல படுத்துட்டு இருக்க, அதனால ஒன்னு எழுப்புறோம், நீ எழுந்திரு. கொம்பனாகற்கெல்லாம் கொழுந்தே, கொம்பு போல இருப்பவள், வஞ்சிக்குடி போல இருப்பவள், உடுக்கி போன்ற எடையை உடையவள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கொழுந்து போன்றவள். கொழுந்து எங்க இருக்கும்? செடியில முனையில இருக்கும் கொழுந்து. அது செடியில ரொம்ப முனையில இருந்ததுன்னா அது கொழுந்து அப்படின்னு போனாப்ப சாதாரணமா. அந்த மாதிரி கொழுந்து போல இருக்கலாம். என்ன எப்படின்னா, இந்த கோப ஸ்திரீகளுக்கெல்லாம் ஏதாவது வாட்டம் வந்துருத்துன்னா அந்த வாட்டம் அவளுக்கு முதல்ல தெரியாதான், யசோதைய முகத்தில் தான் முதல்ல தெரியுமா. கோப ஸ்திரீகளுக்கு, அங்க இருக்கிற பெண்களுக்கு ஏதாவது வாட்டம் வந்தது என்றால் அந்த வாட்டத்தினுடைய அந்த வாட்டம் அந்த வருத்தம் யசோதைய முகத்தில் தான் தெரியும்.
அதனாலதான் அவ முகத்தில் தெரியும். அதனால்தான் கொம்பரார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே இடையர் குலத்துக்கே பிரகாசம் தருபவள். சாதாரணமே விளக்கு, பெண்கள்லாம் விளக்கு தான் சொல்லுவா. பிறந்த வீட்டுக்கு பெருமையை தெளித்திடுவள் குல விளக்கு. புகுந்து வீட்டில் விளக்காக பிரகாசித்து வழி நடத்துபவள். அதனால குல விளக்கே ஆயர் குலத்துக்கு அணி விளக்கு அவ. கிருஷ்ணன் குலத்துக்கே விளக்கு யசோதை. அந்த குலத்து விளக்கான யசோதையிடம் இருந்து தோன்றியதா கிருஷ்ணன் அணி விளக்கு. யசோதை குல விளக்கு. அந்த குல விளக்கிலிருந்து இந்த தீபம், அடுத்த தீபம் வந்திருக்கு. எந்த தீபம்? கிருஷ்ணகிரி தீபம். கிருஷ்ணன் தீபம் எதுன்னா அணி விளக்கு, அலங்காரமான விளக்காது. எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் நந்தகோபாலன் எம்பெருமான், அவனுடைய மகிழினி சகதர்மினி. அதனால நீ எம்பெருமாட்டி, உன்னை யாரும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பேரை சொல்லி கூப்பிடுறோம். யசோதைன்னு கூப்பிடுறோம். தாயே, கொழுந்தே, குலவிளக்கே, கிருஷ்ணனுக்கு சுப்பிரபாதம் பாட வந்திருக்கோம். அவனது பிதாவான நந்தகோபனை எழுந்திராய்னு சொல்லிட்டோம். இதோ உன் அறிவுக்கு இதை சொல்றோம். உன் அறிவுக்கு இது உணர்த்திக்கிறோம். அறிவுராய் உணர்த்திக்கிறோம். தம்பதியில நந்தகோபாலன் எழுந்தா போதும், பக்கத்துல இருக்கிற யசோதை உணர்த்துகிறாள். அவ்வளவுதான். ஏன் உணர்த்துகிறாள் அப்படின்னா, நீ எழுந்துன்னு சொல்லல, அறிவுராய் தான் சொல்றா. ஏன் அறிவுராய் சொல்றாள்னா, அந்த பாசுரத்துல யசோதா பகல் வேளையில எல்லாம் இந்த கிருஷ்ணனுடைய விளையாட்டு தொல்லையில பரிசிரமப்பட்டு படுத்துட்டு இருக்காளாம். அதனால அவளுக்கு உணர்த்தினார் போதும், அவளை எழுந்திருக்க சொல்ல வேண்டாம். இப்படி எல்லாம் அர்த்தம் சொல்றா இதுக்கு. கண்ணனை கேட்கறதுக்காக, அவனை எழுப்புறதுக்காக வந்திருக்கோம். நந்தகோபாலன் அதுக்கு மறுப்பு சொல்ல மாட்டான். ஆனால் யசோதை ஒருவேளை இப்போதான் அவன் தூங்குறான் குழந்தை அப்படி சொல்லிட்டானா என்ன செய்யுன்னு சொல்லிவிட்டு அறிவுராய்ங்கிறாளாம். பாசம், தாய் பாசம். அதனால அவனை எழுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டானா என்ன செய்யுது அப்படிங்கிறதுக்காக அறிவுராய் தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற. அம்பரம் ஊடு தோங்கி உலகளந்த அம்பரம் ஊடு அறுத்து ஆகாயத்தை ஊடுனா இடையில ஊடு பயிர் அப்படின்பா கிராமங்கள்ல. ஊடு பயிர் ஏதாவது ஒரு தோட்டத்துல நடுவுல விதைக்கிறது, அதை ஊடு பயிரா போடுறது. அதாவது சோளம் கம்பு மாதிரி இருந்ததுன்னா ஊடு பயிரா மணிலாவை விதைப்பா, ஊடு பயிர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஊடுனா இடையில நடுவுல. அம்பரம் ஊடு அறுத்து நடுவை கிழிச்சு ஓங்கி உலகளந்த அதன் நடுவில் அண்டகடாகங்கள் மாதிரி நடுவில் கிழித்து கொண்டு அதன் நடுவிலே ஓங்கி மேலே மேலே வளர்ந்து சத்தியலோகத்தையும் தாண்டி வலது திருப்படி மேல போறது. பகவானுடைய வலது திருப்படி சத்தியலோகத்தையும் தாண்டி மேல போறது. அண்டகடாகத்தையும் கிழிச்சுட்டு மேல போறது. பிரம்மா தன் கமண்டல ஜலத்தால திருவடி அலம்பரர். ஓங்கி உலகளந்த பகவானுடைய திருவடி, பகவானை விட தான் உயர்ந்தவன்றதுக்காக மேல போயிட்டே இருக்கான். மேல போய் எல்லா உலகத்தையும் அளக்கிறதான். அம்புன்னா அண்டகடாகம், அறம் அப்படின்னா அதுல இருந்து கீழே விடுறதுக்கு தடங்கள். அந்த இது அதாவது அது கீழே விடுறது தடங்களா என்ன இருக்கோ, இடைஞ்சலா என்ன இருக்கோ அது அறம். அம்பு அறம். மூடு அறுத்து அந்த அடைப்பை திருவடியால கிழிக்கிறாளாம், சீறி கிழிச்சாராம் அத பகவான். பிரம்மாவுடைய கமண்டல தீர்த்தம் திருவடி அபிஷேகத்துக்கு போறலையா. அதனால அண்டகடாகத்தையும் பிளந்துட்டு மேல போய் அங்க அதுக்கு மேல சமஷ்டி ஜலம் இருக்கு. அந்த சமஷ்டி ஜலம் பெருக்கெடுத்து திருவடிக்கு அபிஷேகம் பண்ணித்தான். அம்பரு மூடரு தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். உம்பர் தேவர்கள், கோமான் அரசன், தேவர்களுக்கெல்லாம் தேவன் இவன். தேவர்களுக்கெல்லாம் சுவாமியே உறங்கியிருந்த போதும் எழுந்திருப்பாயாக. உன்னையே விரும்பி வந்திருக்கோம், உன்னுடைய இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கள் விஷயத்தில் நீதான் சிரத்தை எடுத்துட்டு உன்னுடைய ஆவலை எங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக நீ தூங்காம இருக்கணும் அப்படின்ட்டு சொல்ற. அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் இது. சுவாமி தேசிகர் சொல்றார், பஞ்சவரை பல்வகையும் காத்தார் வந்தார், பாஞ்சாலி தன் குழல் முடிக்க வந்தாராமே அப்படிம்பார். அந்த மாதிரி எங்களை வர சொல்லிட்டு நீ தூங்குறியே, நீ வா உனக்கு பறை கொடுக்கிறேன்னு சொன்ன கிருஷ்ணன், நீ என்ன வர சொல்லி தூங்குறியே அப்படிங்கிறலாம். நாங்க உனக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடத்துக்காக வந்திருக்கோம், உனக்கு கேட்கறதுக்கு விருப்பம் இல்லையா? உன்னுடைய சயன திருக்கோலத்தை தரிசனம் பண்றதுக்காக நாங்க வந்திருக்கோம். உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். பாஷிகாரர்
ஸ்ரீரங்கத்தில் எழுந்திருந்த போது வாஷிகாரர் மதில் கட்டுற வேலை நடந்துட்டு இருந்ததுங்க. இவர் அடிக்கடி போய் மதில் கட்டத்தை போய் பார்ப்பார் உடையவர். அதுல ஒரு சிற்பி, அந்த சிற்பி கருங்கலை தட்டி தட்டி பார்த்துட்டு அந்த கருங்கல் நல்லா இருந்தாலும் எடுத்து கொடுப்பா. அப்புறம் கட்டுமான வேலைகள் ஆரம்பிக்கும் செஞ்சுட்டு இருப்பா. அந்த கருங்கல் ஒரு கருங்கல் தட்டி தட்டி கொடுக்கிற போது ஒரு கல்லுல இருந்து என்னாச்சா ஒரு தேரை வெளியில வந்துதான். தேரை அது நல்லா புஷ்டியா இருந்ததான். இந்த சிற்பி பார்த்தான். அதை பார்த்துட்டு, ஆஹா, இந்த கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கும் பகவான் நல்ல உணவு கொடுத்து ரசிக்கிறானே, நாம ஏன் இந்த தொழிலை செய்யணும், இந்த தொழிலை விட்டுவிட்டு நாமளும் பகவானை ரஷனும் இருந்துருவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அந்த இது செய்யற வேலையை விட்டு பகவானையே ஸ்மரணம் பண்ண ஆரம்பிச்சானா. பகவானுடைய சிந்தனையே இருப்பானா அந்த சிற்பி. பாஷிகார சிற்பியை கேட்டிருக்காரு. கேட்ட உடனே சிற்பி இந்த விஷயத்த சொன்னானா. பகவான் பார்த்தாராம். தானே ஒரு வேலையாள வேஷம் போட்டுட்டு தலையில சும்மாடு வச்சுட்டு அதுல ஒரு பாத்திரத்துல சாப்பாட்டை வச்சுட்டு நித்தியம் சிற்பிக்கு பொழுது கொடுத்தாராம் பகவான். பகவானுக்கு சும்மாடு சுமப்பது நித்திய வேலையாக ஆகிவிட்டது. குருபரமுறையில் வருது, பகவானுக்கு சும்மாடு சுமப்பது நித்திய வேலையாக ஆகிவிட்டது. எம்பெருமானார் சந்தோஷப்பட்டாராம் உடையவர். பகவானுடைய ரஷண ஊற்று பிரமாதம். பகவானுக்கு அந்த ரசிக்கணுங்கிற ஆசை இருக்க, அந்த பிரேமம் இருக்க, அது ரொம்ப பிரமாதமா இருக்க அப்படின்னு சந்தோஷப்பட்டாராம் உடையவர். காலக்கிரமத்துல சிற்பி வைகுண்ட பதவி அடைந்தான், பகவான்டி போய் சேர்த்துட்டான். அதுல இருந்து பகவானுக்கு சும்மாடு சுமக்கும் வேலை அவரை விட்டது. உடையவர் கேட்டாராம் ரங்கநாதன்ட்ட, எம்பெருமானை ரங்கநாதா, இனிலிருந்து உனக்கு சும்மாடு சுமக்கும் வேலை தேவையில் இருக்கு, நிற்கும் அல்லவா அப்படின்னாராம். இதெல்லாம் பகவானுடைய அந்த ரட்சணம். பகவான் நம்மளை காப்பாற்றணும். அதாவது அவரை சிந்தனை பண்ணா, அவரை தியானம் பண்ண, எப்பவும் தியானம் பண்ணா நம்மளை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு அவரு ரட்சிப்பாருங்கிறதுக்காக உதாரணங்கள் இது மாதிரி நிறைய சொல்ற. ஹே உம்பர் கோமானே கிருஷ்ணா, நாங்கள் அப்படியெல்லாம் உன்னை சொல்லல, எங்களை சும்மாடு சுமக்க வேண்டாம், உறங்காது எழுந்துட்டு போறோம் அப்படிங்கிறா. செம்பொரு கல்லடி செல்வா பலதேவா. உடனே படுத்தது பக்கத்துல பலராமன். அம்பரு மூட எடுத்ததுங்கிறது கிருஷ்ணன் விஷயம். செம்பொர் கடலடிங்கிறது பலராமன் விஷயம். அது செம்பொர் கடலடி, சிவந்த தங்கத்தால் ஆன வீரக்கடல்கள் உள்ள திருவடி. வீரக்கடல்கள் அணிஞ்சிருக்கானா பலராமன் அவருடைய திருவடியில. அந்த கடல் கூட படுத்துட்டு இருக்கான். செம்பொர் கடல் அடி உள்ள திருவடி இது. மூளும் தவமறி மூட்டிய நாதமுனி கடலே. நாதமுனிகளுக்கும் அப்படிதான். மூளும் தவநெறி மூட்டிய நாதமுனி கடலே, நாளும் தொழுது எழுவோம் நமக்கார் நிகர் நானிலத்தே. சுவாமி தேசிகன் சொல்றார், நாதமுனி கடலை அவருடைய திருவடிக்கிற வீர கடல் இருக்கே, அதுல அதை நாம தினம் தொழுது எழுதுவோம். தினம் நம்ம வணங்கினோம்னாக்க நமக்கு இந்த உலகத்துல நமக்கு நிகர் உத்தரம் இல்லைங்கிறார் சுவாமி தேசிகன். நாதமுனிகளோட திருவடிகள்ல கடல்கள் இருந்திருக்கு, வீர கடல்கள் இருந்திருக்குன்னு தெரிகிறது. அப்புறம் தான் ஆச்சாரியராச்சே, அவருக்கு எப்படி வீரக்கடல்கள் இருக்கும்னா, அந்த காலத்துல ஆச்சாரியாளுக்கும் வீரக்கடல்கள் சாத்தது வழக்கம் சிஷ்யர்கள். ஏன்னா இந்த பஞ்சேந்திரியங்கள் மூலம் வரும் பகையவர்களை அவர்கள் அழிக்கிறார்கள். ஆச்சாரியர்கள் சிஷ்யர்களுக்கு பஞ்சேந்திரியங்கள் மூலம் வரும் அதெல்லாம் பகையவர்கள், அதுல வர கஷ்டங்கள் எல்லாம் அவ அழிக்கிறா. அதனால அவ வீரக்கடல்கள் அவளுக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாத. பலராமன் ஒருத்தரும் ஆயர்பாடியில ஜலக்கிரீடை பண்ணணும்னு நினைச்சானா. பக்கத்துல யமுனை நதியை கூப்பிட்டான், ஜலக்கிரீடை பண்ணணும், ஆயர்பாடிக்கு பக்கத்துல வந்துருன்ட்டு. யமுனை வரலையான், பலமுறை கூப்பிட்டு வரலையான். உடனே கோபம் பலராமனுக்கு. கலப்பையினுடைய நுனியால யமுனையை பிடிச்சு இழுத்தானா. இந்த மாதிரி இழுக்கப்பட்ட அடையாளத்தோடு யமுனை நதி இப்போதும் ஆயர்பாடிக்கு பக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்பா. அப்படிப்பட்ட வீரக்கடல். இன்னொன்னும் இவருக்கு செம்பொரு கடலடி செல்வா
பலதேவா முடிக்கிறதுக்கு ஜாம்பவதி. ஜாம்பவதி கிருஷ்ணனுடைய சகதர்மிணி. அவளுக்கு ஒரு குமாரன் சாம்பன்னு பேரு. சாம்பன் என்ன செஞ்சா, துரியோதனுடைய பொண்ணு லக்ஷ்மணை அப்படின்னு இருந்திருக்கா. இவளை சாம்பன் தூக்கின வந்துட்டான். தூக்கின வந்து கல்யாணம் பண்ணி விட்டான். இத தெரிஞ்சுட்டு கௌரவர்கள்லாம் வந்து சாம்பனோட சண்டை போட்டு சாம்பனை வந்து அக்கிரமான முறையில அவனை பிடிச்சுட்டு போயிட்டான் அவனை. இது நாரத மூலமா பலராமனுக்கு தெரிஞ்சுதான். பலராமன் செஞ்சான், உடனே உத்தவரை அழைச்சிட்டு போறான். உத்தவரை அழைச்சிட்டு துரியோதனிட்ட போறான். போய் சொல்றான், நீ சாம்பரன் மாதிரி விட்டு விடலாம் சொல்றான். அதுக்கு துரியோதனன் கொஞ்சம் கண்ணாபரன் பேசுறானா, நாங்கள் கொடுத்த ராஜ்யத்தை நீங்க ஆண்டுட்டு இருக்க, நீங்க எங்களை விட நீங்க உயர்ந்த வாழாறீங்க இப்படின்னு சொல்லிட்டு கண்ணாபரன் பேசி பரிகாசம் பண்ணிட்டு, அதெல்லாம் நாங்க சாம்பரன் நாங்க வந்து கொடுக்க திருப்பி அனுப்ப மாட்டோம், அவனை வந்து நாங்க பிடிச்சதுதான் அப்படிங்கிறான் துரியோதனன். உடனே பலராமர் கோபம் வந்து என்ன செஞ்சானா, ஹஸ்தினாபுரத்தையே தன்னுடைய கலப்பினுடைய நுழியால இழுத்தலாம், கங்கையில தள்ளி விடுறேன்ட்டு. அதாவது சமுத்திரத்துல கப்பல் எப்படி விழுமோ அந்த மாதிரி விடரும் போல வந்துடுத்து, நிலைக்கு வந்துடுத்து. அப்புறம் தான் துரியோதனெல்லாம் தெரிஞ்சுட்டு பலராமருடைய திருவடிகளில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டான். லாக்ரேட நகரம் பிரகிருஷ்யன் அமர்ஷிதக அப்படின்னு வருது, பாகவத்துல வருது. இது இந்த மாதிரி இதெல்லாம் செம்பொர் கடலடி செல்வா பலதேவா. இந்த பலதேவனுக்கு இந்த மாதிரி உதாரணங்கள் சொல்வா. செம்பொர் கடலடி செல்வன், செம்பொர் கடல் அடி செல்வன் இவர். சரணத்தால் அலங்கரிப்பட்ட அடி பாதுகையுடைய சுரூபமே ஆதிசேஷன் சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்றால் மறுபடியாம் அப்படி சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி இவர் பலதேவா, பல ரூபங்கள்ல விளங்குபவர். பகவானுக்கு அவர்தான் குடை, பகவானுக்கு அவர்தான் சிங்காசனம், அவர்தான் பகவானுக்கு பரியங்கம். இப்படி பலதேவன். உம்பியும் நீயும் உறங்கேலோ. உம்பிங்கிறது உன்னுடைய தம்பி கிருஷ்ணனை நீயும் உறங்காதீர்கள், தூங்காதீர்கள், எழுந்துருங்கோ அப்படிங்கிறா. நாங்கள்லாம் ஆட்சியர் சிறுமிகள், கிருஷ்ணனை அண்டி வந்திருக்கோம், நீயும் உறங்காத, நீ ஆதிசேஷன் அவதாரம், உனக்கு தான் தூக்கமே கிடையாது, நீ தூங்குறையே, எழுந்துருங்கோ அப்படிங்கிறா. இந்த பாசுரம் இவ்வளவுதான். இதுல அர்த்தம் இவ்வளவு இருக்கு. இதுல சுவாபதேசம் உட்பொருள். இதுக்கு முன் பாசுரத்துல 3 ரகசியங்கள் சொன்னா. இந்த பாசுரத்துல மூல மந்திரம், இதனுடைய சுவாபதேசம் அப்படின்னா இந்த பாசுரத்துல மூல மந்திரம் அஷ்டாட்சரத்தின் அர்த்தம் சொல்லப்படுகிறது அப்படின்னு ஆச்சாரியாவும் சொல்வா. இதுக்கு அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் தத்துவ ஹித புருஷார்த்தங்களை பிரதிபலனை எதிர்பாராமல் உபதேசம் செய்து, அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் இதெல்லாத்தையும் எந்த விதமான பலனை எதிர்பார்க்காம உபதேசம் செய்து, எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் இந்த மாதிரி உபகாரம் பண்ணி ஆனந்தத்தை கொடுத்து வேதங்களை எல்லாம் காக்கும் ஆச்சாரியனே அனுகிரகம் செய்வீராக. எழுந்திராய்னா அனுகிரகம் செய்வீராக, எழுந்திராய்ங்கிறதுக்கு சுவாபதேசம். கும்பனாருக்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அப்படின்னா ஞானம் கொடுத்து, அந்த ஞானத்து மூலமா வினயத்தை கொடுத்து, மந்திரங்கள்ல பிரதானம் பாகவத குலத்தை கொடுக்கிறது, வியாதி எல்லாத்தையும் அழிக்கிறது, புகழ் இவையெல்லாம் கொடுக்கிறது. இதெல்லாம் எது? மூல மந்திரமே. இந்த மூல மந்திரத்தை எங்களுக்கு அருள் புரிவாயாக, அருள் புரிவாயாக, எங்களுக்கு மூல மந்திரத்தை உபதேசம் பண்ணுவோம்னு அர்த்தம். குமராருக்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எவ்விரமாட்டி யசோதாய் அறிவுராய் அப்படின்னா, அம்பரமூடு தோங்கி உலகளந்த உம்பர் ஹோமானே உறங்காது எழுந்திராய். எல்லா இடங்களிலும் நிறைஞ்சிருக்கிறவன் நித்திய சூரியனுடைய எஜமானனான பகவானே, எங்கள் விஷயத்திலையும் தாமதம் இல்லாமல் அனுகிரகம் பண்ணு. செம்பொரு கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ. சொர்ணத்தால் அலங்காரமா இருக்கு பகவானுடைய திருவடிகள். அந்த திருவடி சம்பந்தம் பெற்ற பாகவதர்கள் அவளுக்கு கைங்கரத்தை செய்யுமாறு சொல்லும் தசாவதாரம் எடுத்த பகவானே,
பகவான் அவதாரங்கள் எடுத்து சொல்லி காமிக்கிறான், செஞ்சு காமிக்கிறான், அனுஷ்டிச்சு காமிக்கிறான். அப்படிப்பட்ட பகவானே, எங்களால தேவரீர் ஆராதிக்கப்படுகிறீர். தேவருடைய அடியார்களான பாவதர்களும் பாகவதர்களும் ஆராதிக்கப்படுகிறார்கள். அதனால எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ. மூலமற்றமான அஷ்டாட்சரம் அம்பரம், அம்பரம்ங்கிறது பிரணவம், ஓம் அப்படிங்கிறது. சோறு நாராயணாய, அது சோறு. தண்ணீருங்கிறது நமக. இந்த மூன்று பதங்கள் சொல்றது. அம்பரமே தண்ணீரே சோரே அப்படின்னா இது அஷ்டாட்சரத்தை சொல்றது. ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அஷ்டாட்சரம் சொல்றதா இது. அம்பரம் ஆகாசம், ஆகாசம் எல்லா இடத்திலையும் பரவி உள்ளவன். சாந்தோக்கிய உபனிஷத்து மாதிரி சொல்றது. ஈசாவாசிய உபனிஷத்து பகவானை பத்தி இப்படி சொல்றது. ஆண்டாள் பெண்ணானார், அப்படியால ஓம்னு சொல்லாம அம்னு ஆரம்பிக்கிறாளாம். அம்பரமே. தண்ணீர், அடுத்து தண்ணீர்னா தன் பிளஸ் நீர் பிரிச்சுக்கிறாத. தண்ணுனா குளிர்ச்சியான நீர், குளிர்ச்சியான நீர். இது எதை சொல்றதுன்னா இடைவிடாத பக்தியை சொல்றது. எப்படி குளிர்ச்சியான நீர் அருவி மாதிரி கொட்டிட்டே இருக்குமோ அந்த மாதிரி இடைவிடாத பக்தி. அது எதை சொல்றது? நமோ 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 சொல்ற போது நமக நமக நமகன்னு சொல்றமே அதை சொல்றதுங்கிற. அப்புறம் சோறுங்கிறது பகவானை குறிக்கிறது. சோறு தைத்திரியத்துல வருதே, அகமன்னம் 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 அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாதக. நாராயண உபனிஷத்துல வருதே அது. அன்னம்னா சோறு. ஜீவனுக்கு சேஷியையும், சேஷிக்கிறது பகவான், பகவானுக்கு சேஷனையும், சேஷங்கிறது ஜீவாத்மாக்கள், இந்த மாதிரி கொடுத்து உபகாரம் செய்யறான் ஆச்சாரியன். ஆச்சாரியன் 2 பேருக்கும் உபகாரம் பண்றான். ஜீவாத்மாக்களுக்கு சேஷி பகவானை காமிக்கிறான், பகவானுக்கு இவாதான் ஜீவாத்மாக்களை காமிக்கிறான், இவாதான் உங்களுக்கு சேஷங்கள் காமிக்கிறான். இப்படிப்பட்ட ஆச்சாரிய சம்பந்தம் மோட்சத்துக்கு தான் காரணமா இருக்கும். இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு, இவ்வளவு உட்பொருள் இருக்கு இதுல. எல்லா மத்தனங்களையும் முக வசந்தது அஷ்டாட்சரம். யசோதை கண்ணனுக்கு தாயார். தாயார் தன்னுடைய வயிற்றுல எப்படி பிள்ளையை சுமக்கிறாளோ அந்த மாதிரி தாயாரான மந்திரம் பிள்ளையான பகவானை சுமக்கிறது. மந்திரம் பகவானை சுமக்கிறது, பகவானை காட்டி கொடுக்கிறது, வினயத்தை கொடுக்கிறது மந்திரம். மந்திரம்னா என்ன? பகவானுடைய மந்திரங்கள் என்ன? வியாபக மந்திரங்கள் 3 மந்திரங்கள் பகவானை பத்தி இருக்கு. 3 மந்திரங்கள். ஒன்னு அஷ்டாட்சரம், ஓம் நமோ நாராயணாய அஷ்டாட்சரம். இன்னொன்று ஷடட்சரம், ஓம் விஷ்ணவே நமக ஷடட்சரம். 3வது துவாதசாட்சரம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 3. இந்த 3 சேர்ந்து விஷ்ணு காயத்ரி. விஷ்ணு காயத்ரி மொத்தம் 26 எழுத்து. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். 26 எழுத்து. 26 சொன்னாலே பகவான். 2 6 கூட்டினா 8, அது அஷ்டாட்சரம். வசந்த மந்திரம் அஷ்டாட்சரம். அஷ்டாட்சரம் ஷடாட்சரம் துவாதசாட்சரம் 3த்துல வசந்த மந்திரம் அஷ்டாட்சரம். ரகசிய திரசாரத்தில் சுவாமி தேசிகன் 26வது அதிகாரத்துல பிரபாவ அஷ்டகத்தை பத்தி சொல்றார். பிரபத்தினுடைய பெருமையை ரட்சிப்பதை சொன்னவர் அடுத்த 27வது அதிகாரத்துல மூலமந்திர அதிகாரத்துல அஷ்டாட்சரத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் சொல்றார் சுவாமி தேசிகன். இதெல்லாம் சுவாபதேசத்துல வருது. இந்த பாசுரத்துக்கு இந்த மந்திரம் கொழுந்து, கிளைக்கு அழகி கொடுக்கிறது கொழுந்து, ஔஷதத்துக்கு கொழுந்து சிறந்தது. இந்த மந்திரம் தான் குலவிளக்கு. தாயான இந்த மந்திரம் தான் பெருமாட்டி. பாகவத சேஷத்துவம் பகவத் சேஷத்துவம் 2 சொல்றது உம்பியும் நீயும் அப்படிங்கிறது. இதுல உறக்கம் கிடையாது. அம்பரம் தண்ணீர் சோறு ஆகிய கிருஷ்ணனை பகவானை நமக்கு உபதேசிக்கிறான் ஆச்சாரியன். அஷ்டாட்சரம் துவயம் எல்லாத்தையும் காலட்சிய மூலமாக மந்திர அர்த்தங்களை உபதேசித்து தத்துவஜாரத்தை ஏற்படுத்தலாம் ஆச்சாரியன். இவன் தான் முக்கிய பிரதான ஆச்சாரியன். இவன் தான் மந்திரத்தை உபதேசம் பண்றானே, இதெல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறான் பாருங்க. இவன் தான் முக்கியமான ஆச்சாரியன். சரணாகதி செஞ்சு வச்சவர் பிரதான ஆச்சாரியர் அல்ல. ஞானத்தை முன்னிட்டு தான் குரு சிஷ்ய பாவம். இது அது எளிய சொல். இவர் இது சொல்றது அடிய சொல்லல, சக்கரவர்த்தி ஆச்சாரியா சுவாமி சொல்றது. இது குரு சிஷ்யர் சொல்றார். அப்புறம் கோழியார சுவாமியுடைய சொல்றது என்ன சொல்ற? அவர் என்ன சொல்றாருன்னா, அம்பரமே தண்ணீரை சோரை அரஞ்செய்யும்
எம்பெருமான் நந்தகோபாலா அப்படின்னா இது பிதாவான ஆச்சாரியனை சொல்லிட்டு அப்படிங்கிறார். குமராருக்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அப்படின்னா மாதாவான மந்திரத்தை சொல்லிட்டு அப்படிங்கிறார். செம்பொரு கடலடி செல்வா பரதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ அப்படின்னா பாகவத கைங்கரியத்தை சொல்லிட்டு அப்படிம்பார். இதெல்லாம் இந்த பாசுரத்தினுடைய சுவாபதேசம் உள்ளர்த்தம். இந்த பாசுரத்துல நந்தகோபன், யசோதை, கண்ணன், பலராமன் இவ 4 பேரையும் எழுப்புறார். இந்த பாசுரம் சீர்காழி காழி சீராம விண்ணகரம் இருக்க அந்த திவ்ய தேசத்தை குறிக்கிறது அப்படின்பா. இந்த திவ்ய தேசத்தை பெருமாள் ஸ்ரீ லோகநாயிகா சமேத ஸ்ரீ லோகநாதத்ரி விக்கிரம பரபிரமணே நமஹா. அடுத்தது 18வது பாசுரம். இது சாவேரி ராகத்துல வெட்ட அமைச்சிருக்கா. இது சாதாரணமாவே இந்த பாசுரத்தை 2 தரம் சேவிப்பாத. உந்து மதகளித்தன் போடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் கோயிலங்கள் கோவிலகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்வாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரம்பாவாய் உந்து மதகளித்தன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் கோயிலங்கள் கோவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்வாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரம்பாவாய். இந்த பாசுரத்துல புருஷகார பூதியான நப்பினையை எழுப்புற. இந்த பாசுரம் நப்பினையை எழுப்பும் பாசுரம். பகவான சரணாபதி பண்றதுக்கு பிராட்டியினுடைய அனுகிரகம் வேணும். தாயாருடைய அனுகிரகம்ங்கிறது முக்கியம். ஏன்னா தாயார் புருஷகார பூதை, அவளுடைய அனுகிரகம் வேணும். அவ அனுகிரகத்துக்கு நம்ம வேற யாரையும் ஆண்ட வேண்டாம். பிராட்டியோட போய் நம்ம சரணாகதி சொன்னாலும் போறோம். பிராட்டி அனுகிறதுக்கு வேற யாருடைய அனுபவம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா பிராட்டிய கருணை வடிவானவள். தனியா இருக்கிற பகவான்கிட்ட போய் சரணாகதி பண்ணா பகவான் என்ன செய்யறான்? சாஸ்திரத்தை பாறான். சாஸ்திரத்தை பாக்குறான். சாஸ்திரத்தை பார்த்து நீ சாஸ்திரப்படி நீ இந்த இது இப்படி தர்மப்படி இது செய்யல, வேதத்துல இப்படி சொல்லி இருக்கு, அதுல இப்படி சொல்லி இருக்கு, அது இப்படிலாம் நீ செய்யல, நீ நிறைய பாபத்தை பண்ணிருக்க, உன்னை மன்னிக்கிறதாவது அப்படின்னு பகவான் கோவப்படுறானா. ஆனா அதே பகவான் பிராட்டியோட சேர்ந்து இருக்கிற போது சரணாகதியும் போய் பிரார்த்திச்சோம்னா பகவான் இந்த ஜீவன் இப்படிப்பட்ட பாவங்களை செஞ்சவன் அப்படி சொன்னா கூட பிராட்டி தாயார் என்ன சொல்றாளா? சரணாகதி யார் செய்யலையோ அவள்கிட்ட நீங்க கோபத்தை வச்சுக்கோங்க, அவளுக்கு தண்டனை கொடுங்க. நீங்க சரணாகதியில் வந்தவாழ்கிட்ட எல்லா குற்றங்களையும் மன்னித்து அவளை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு பிராட்டி சொல்றாளாம். இதனால்தான் சாஸ்திரத்தை மீறியவர்களுக்கு தண்டிக்கும் உலக விவகாரம், சரணாகதனுக்கு வேதாந்த விவகாரம் இரண்டும் செய்ய சொல்லி பிராட்டி பகவானுக்கு உபதேசிக்கிறார். அப்படிப்பா இத உந்து மதகளித்தன் போடாத தோல்வலியன் மதம் பிடிச்ச யானைகளை உடையவன், அந்த யானைகளை எதிர்க்கும் கொலையாத புஜபலம் உடையவன். உந்து மதகளித்தன், உந்துங்கிற வார்த்தை இப்பதான் நிறைய உந்து பேருந்து சித்துலாம் சொல்றாலே. இது தாயார் அந்த காலத்திலேயே அந்த இதுல திருப்பாவை பாசுரத்துல வந்திருக்கு இந்த உந்துங்கிறது. உந்து மதகளித்தன் போடாத தோல்வலியன் மதம் பிடிச்ச யானைகளை உடையவன், அந்த யானைகளை எதிர்க்கும் குறையாத புஜபலம் உடையவன். நந்தகோபாலன் யார் அவன்? நந்தகோபாலன் அவன். நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், அப்படிப்பட்ட நந்தகோபாலனுக்கு மருமகளே ஏ நப்பின்னையே, நந்தகோபரின் நாட்டு பெண்ணே நப்பின்னையே. இப்படி சொன்ன உடனே கிருஷ்ணன் அவதாரம் ஆனதுக்கு அப்புறம் நந்தகோபருக்கு அந்த ஆயர்பாடி இருக்கிற எல்லா ஆசிரியர்களும் எல்லா கன்னியாகுமங்களுமே ஸ்ருஷைனாக்கா மருமகள் அப்படின்னு நினைச்சிட்டு பேசாம இருந்தாளாம் நப்பின்னை. அதனால்தான் நந்தகோபாலன் மருமகளே அப்படி சொல்லாம நப்பின்னையை கூப்பிடுறா. நப்பின்னை பேரையும் சேர்த்து சொல்றாளாம் இவாள்லாம், இந்த ஆச்சரிய சிறுமிகள்லாம். நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய்
அதையும் சொல்ற. வாசனை உள்ள கூந்தலை உடையவளவோ, உன் கூந்தல் இருந்து பரிமள கந்தம் வீசுறது. கதவை திறப்பையாக, தாழ்பால திற. தாழ்பாலத்துக்கு கதவு மூடி வச்சிருந்தா கூட உன்னுடைய கூந்தல் இருந்து வர பரிமள கந்தம் நீ உள்ளே இருக்குங்கிறது எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியுது. நீ கதவை திறங்கடா. கந்தம் கமழும் குழலி கடை தரவாய், வந்து எங்கும் கோழி அழைத்தனகான். கோழி ஒரு இடத்துல நிற்காது, அங்கே இங்கே போயிட்டே இருக்கும். போற போது கத்திட்டே போகும், கூவிண்டே போகும். வந்து எங்கும் கோழி அழைத்தனகான். மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலனுங்கள் கூவியனகான். இந்த குறுக்கத்தி பூக்கள் பூத்த கொடி இருக்க மாதவி பந்தல், குறுக்கத்தி பூ. இந்த இதெல்லாம் பூத்துக்கிறதுக்காக கொடி ஒரு பந்தல் போட்டு வச்சிருப்பா. அந்த பந்தல்ல அதுக்கு மேல குயில்கள் கூட்டமா இருந்துட்டு குயில் இனங்கள் கூவியனகான். அதெல்லாம் கூவி சத்தம் போட்டுட்டே இருக்கான், கூவிண்டே இருக்கு. இடைவிடாமல் கூவுறத பாரு. பந்தாறு விரலி உன் மைத்துனன் வேர்வாட. விரல்கள்ல பந்தை வச்சிருப்பவளே பந்தாறு விரலி, விரல்களில் பந்தை வைத்திருப்பவளே பந்தாறு விரலி. உன் மைத்துனன் வேர்வாட, உன்னுடைய கணவனுக்கான கிருஷ்ணன், அவனுடைய பெயரை பாடத்துக்காக வந்திருக்கோம். பந்தாறு விரலி உன் மைத்துனன் வேர்வாட. செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப. உன் கை இருக்க அது அன்னைக்கு பூத்த செந்தாமரை மாதிரி இருக்கு. அந்த கையில சூடகம் இருக்கு, தோல்வலை இருக்கு, கைவலை இதெல்லாம் போட்டு இருக்க. நீ திறக்கிற போது அதெல்லாம் கலகலகலன்னு சத்தம் போடும். வந்து திறவாய் மகிழ்ந்து அந்த மாதிரி ஒலிக்க வந்து சந்தோஷமா கதவை தர அப்படிங்கிற. அதாவது கோவிலுக்கு போனோம்னா முதல்ல தாயார் சன்னதி, தாயார் செய்யிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெருமாள் சன்னதிக்கு வருவோம். இதுதான் நம்ம சம்பிரதாயம். அது என்னங்கிறது நிறைய தடவை சொல்லியிருக்காது, நான் எல்லார்ட்டையும் சொல்லியிருக்காத. அந்த மாதிரி தாயார் மாதிரி என் நப்பினை இருக்காளாம். நப்பினை பிராட்டி எழுப்புறா. உந்து மதகளித்தன் ஓடாத தோல் வலியன், உந்து மதகளித்தன் யானைகளை தடுறானா. மதம் பிடிச்ச யானைகளையே தள்ளுவானா. தன் கையாலேயே தள்ளும்படியான புஜபல பராக்கிரமும் உடையவன் நந்தகோபன் அப்படிங்கிறார். அந்த காலத்துல திருவாங்கூர் சமஸ்தானத்துல நிறைய யானைகள் இருக்குமா. அதற்கு மாவுத்தர்கள் நிறைய பேர் இருப்பாளாம். திருவாங்கூர் ராஜா ஒரு நாள் என்ன செஞ்சான், ஒரு சமயத்தை அந்த பட்டத்து யானை ஏறிண்டு யானைகள்லாம் கட்டிக்கிற கூட இடத்துக்கு வந்தான். யானை கொட்டகைம்பா அந்த இடத்துக்கு வந்தானா. என்னுடைய பட்டத்து யானை ஏறிண்டு வரான். யானைகள்லாம் கட்டி இருக்கு, மாவுத்தர்கள் நின்றுட்டு இருக்காங்க. வரான், யானைகள்லாம் எப்படி பராமரிக்கிறா அப்படின்னு பாக்குறதுக்காக வந்தானா. அப்போ பட்டத்து யானை எதையோ பார்த்துட்டு அது திடீர்னு கத்திச்சு, பிளிரிட்டு அப்படின்பா. யானை சத்தம் போட்டுதான் அதுக்கு பிளிரல் அப்படின்னு பேரு. அது சத்தம் போட்டுதான். உடனே சத்தம் போட்டு மாத்திரம் துதிக்க இப்படியும் ஆட்டி உடம்பையும் ஆட்டித்தான். யானையில இருந்து ராஜா கீழே விழ போற சமயம் இந்த வெளியில நின்று இருந்தாலே மாவுத்தர்கள், அதுல யானை கூட்டத்தின் நடுவுல போய் யானையை கையால தள்ளிண்டு கீழே விழ இருந்த ராஜாவை காப்பாற்றினான் அப்படின்பா. இன்னொரு அர்த்தம், மதகளிறு, மதம் பிடித்த யானைக்கு ஒப்பான கண்ணனை பெற்றவன். மதம் பிடித்த யானைக்கு ஒப்பான கண்ணனை பெற்றவன் நந்தகோபன் அப்படின்னு அர்த்தம் சொல்வார். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன். குபலியாபீடம் என்கிற யானையை, மதம் பிடித்த யானையை கை முஷ்டியாலையாயை அடித்து கொன்றவன். கிருஷ்ண கர்ணாமிரதம் இருக்கு. அதுல லீலாசுகர் சொல்ற, கிருஷ்ணனாகிய யானை, அந்த யானைய எங்கு கட்டலாம் என்று கேட்டுக்கொண்டு அதை உரல்ல கட்டலாம், சகாதேவன் போன்ற யோகிகளுடைய இதயத்தில் கட்டலாம் அப்படியெல்லாம் வர்ணிக்கிறார் லீலாசுகர் கிருஷ்ண கர்ணாமிரதத்துல. அவர் வந்து கிருஷ்ண மதம் பிடித்த யானைகிறார். இப்படி எல்லாம் உந்து மதகளித்தன், இதுக்கு இவ்வளவு அர்த்தம் சொல்றார். நந்தகோமனுக்கு எப்படின்னாக்க, கிருஷ்ணன் அங்க அவதாரம் ஆனதுக்கு அப்புறம் தான் நந்தகோமனுக்கு உடம்புல நிறைய வலு முதிர்த்தான். எதனால? சந்தோஷத்தால. வசுதேவர் மதுரையில் இருக்கார். அவர் அங்கேருந்து இவருக்கு யானையை கொடுப்பாராம், நிறைய யானைகள் அனுப்புவாராம் மதுரையில இருந்து வசுதேவர். நந்தகோபர் என்ன செய்வாராம், கோகுலத்தின் நிறைய பசுக்களை கொடுப்பாராம் வசுதேவருக்கு அங்க. இப்படி நந்தகோபுரத்திலிருந்து வந்த யானைகளாம் இவைகளை. இந்த யானைக்கு மதம் பிடிச்சா அதை கண்டு பயந்து ஓடாமல்
அதை எதிர்த்து நின்று அடக்குபவன். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன், அப்படிப்பட்ட புஜபலம் மிக்கவன், அப்படிப்பட்ட ரதகோபாலுடைய மருமகளே நப்பின்னாய். அந்த காலத்துல பெண்களுக்கு பிறந்த வீட்டை விட புகுது வீட்டுக்கு பெருமை, புகுது வீட்டுலாம் பெருமை ஜாஸ்தி. ராமாயணத்துல சீதா பிராட்டி சொல்வா, என் மாமனார் இருக்காரு தசரதன், அவர் சம்பராசுரன் முதலிய அரக்கர்களுடன் போர் செய்த அசாத்திய சாமர்த்தியம் உடையவர். அவருடைய மாட்டு பெண்ணா அப்படி தர சொல்லிப்பாளாம் சீதை. அந்த பெருமை. அதே மாதிரி மருமகளே நப்பின்னாய். நப்பின்னை இவோ நந்தகோபாலுடைய மருமகள். நந்தகோபாலுடைய மைத்துனன் கும்பன் இருக்கான், அந்த கும்பனுடைய பெண் இவோ. அதனால இவளுக்கு மருமாள் உறவு. பிறந்தத்துல இருந்து யசோதரி வீட்டுல தான் வளர்றா. கண்ணன் சின்ன குழந்தையா இருக்கும் போது விஷமத்திரம் நிறைய செய்யற போது, குறும்புகள் செய்யற போது யசோதை சொல்வாளாம், நீ இப்படி செய்யலாமா, நப்பி என்னை காலையில் சிரிப்பள் அப்படி சொல்வாளாம். இத பெரியாழ்வார் பாசுரத்துல ரொம்ப அழகா ஒரு பாசுரம் இருக்கு. பூனி தொழில்கள் பொக்கு பூர்த்தி அலைந்த போன்மேனி காண பெரிதும் முகப்பன் ஆகிலும் கண்டார் பழிப்பர் நாணம் எத்தனையும் இல்லாதாய் நப்பின்னை காடில் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாட நீவாராய். பெரியாழ்வார் பாசுரம் அது. மஞ்சள மாட்டுதல் பெரியாழ்வாருடைய பாசுரம். பின்னை பின்னைனாக்க பின்னால் வந்தவள் இவோ. பின்னால் வந்தவள்னா இப்படி பெரிய பிராட்டிக்கும் பூமி பிராட்டிக்கும் பின்னால் வந்தவள், அதனால பின்னை. நாங்கிறது சிறப்பு விகுதி சேர்ந்து தமிழ் இலக்கணப்படி, அதனால இவளுக்கு நப்பின்னை பேர். இவளுக்கு ஆயிரகுல சிறுமிகள்லாம் மாமனாரை மூடிட்டு அவருடைய நாட்டு பெண் நப்பினியை கூப்பிடுறாளாம். அதுல நப்பியனிக்கு ரொம்ப ஆசையாம். மாமனார் பேரை சொல்லி அவருடைய மருமகளை கூப்பிட்டா நப்பியனிக்கு ரொம்ப ஆசையாது. இவோ நீலா பிராட்டியுடைய அவதாரம் நப்பின்னை. கிருஷ்ணாவதாரத்துல 3 பேருமே அவதாரம். அப்படிப்பா பெரிய பிராட்டியார், பூமி பிராட்டியார், நீலா பிராட்டியார், இந்த மாதிரி 3மே. எப்படின்னா பெரிய பிராட்டியார் ருக்மிணியாக பெரிய பிராட்டியார் கிருஷ்ணாவதாரத்துல. பூமி பிராட்டியார் வில்லிபுத்தூர்ல கோதை. அது கிருஷ்ணாவதாரத்துல இல்லாட்டா கூட கிருஷ்ணாவதாரத்துல நேர்ந்த குறைய ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்து தீர்த்து வைக்கிறாள். அப்படிப்பாத நீலாதேவி நப்பினியா கோகுலத்துல அவதாரம். கிருஷ்ணனோட கூடவே வளர்றாவோ. ஹே நப்பின்னை, நீ நீலாதேவியின் அவதாரம். ஆயர்பாடி உனக்கு ஜென்மபூமி. முக்தன் இந்த சம்சார மண்டலத்துல இருக்கிற மாதிரி உன் இருப்பு இந்த ஜென்மபூமியில் இருக்கு. நப்பின்னை, கிருஷ்ணன் இருக்கானே, அவன் உனக்காக ஏழு எருதுகளை அடைக்கிறான். தனைவேல் முறுவல் பின்னைக்காய். முறுவல் பின்னை ஆகும். அதாவது புன் சிரிப்புடன் பின் சிரிப்பு முகத்துடன் கூடிய பின்னை நப்பின்னை. தலைவேல் முறுவல், முகத்தில் அதாவது முகத்தில் புன்முறுவலுடைய தளம் இலையோடுமா. புன்முறுவல் தளம் மாதிரி இருக்குமா. தளம்னாக்க சாதாரணமா இலை, சின்ன இலை இருக்க அது மாதிரி அதெல்லாம் சொல்லுவா, தளம் சொல்லுவாத. தலைவேல் முறுவல், முகத்தில் புன்முறுவலின் தளம் இலையோடுறது. தளதளவென்று மினுமினுப்பு இலையோடுகிறது. எதுல? 2 கண்கள். நப்பினை பத்தி 2 கண்கள், 2 கன்னங்கள், நெற்றி, மூக்கு, வாய். இந்த மாதிரி தலையேழு முறுவலித்தா 7 இடங்கள்ல முறுவல் தெரியறதாம். இப்படி தளம் மாதிரி, துளசி தளம் மாதிரி இருக்கும் 7 இடங்கள்ல பிரதேசங்கள்ல முறுவல் கொப்பளிக்கும் நப்பின்னைக்காக என்ன செய்யறான் இவன்? இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வம்பவிழ் கோதை பொருட்டாமல் விடையேழும் அடர்த்த அப்படிங்கிறார் ஆழ்வார். அவள் வம்பவிழ் கோதை நப்பின்னைக்காக 7 எருதுகளை அடக்கியவன். பெரியாழ்வார் பாசுரம் சொல்றார், துப்புடை ஆயர்கள்தம் சொல் வழுவாதொருகால் தூய கருங்குழல் நல் தோகை மயில் அணைய நப்பினை தன் திறமா நல்விடை அவிய நல்ல திறருடைய நாதனும் ஆனவனே. தப்பின பிள்ளைகளை தனவிகு சோதிபுக தனியொரு தேர்கடவி தாயோடு கூட்டிய என் அப்ப எனக்கு ஒரு கால் ஆகுக செங்கீரை ஆயர்கள் பேரேரே ஆடுகவே. செங்கீரை பருவம் பெரியாழ்வார். இதுல மாதிரி அவர் சொல்றதுல எப்படின்னா, இவன் திறருடைய நாதன், நல்ல திறல் உடைய நாதன், பராக்கிரமம், வலிமை, ஜெயிக்கிற திறம்
இதெல்லாம் உடையவன். இதை தவறான வழியில செலுத்துபவன் கிடையாது. இவன் தர்ம மார்க்கத்துல செலுத்துபவன். நாதன், திரளுடைய நாதன். நல்விடை ஏழ் அவிய, விடையன எருது, நல்ல ஆரோக்கியமான எருதுகள், ஏழு எருதுகள் அவிய அடங்க நல்ல திறருடைய நாதன் இவன். நப்பின்னை தன் திறமா, நப்பின்னை தன் திறமா, தன்னை கைப்பிடிக்க, அவளை கைப்பிடிக்கிறதுக்காக 7 எருதுகளை அடக்க சொன்னவள். அவள் எப்படிப்பட்டவள்? நல்ல தூய்மையான கருத்து கேசத்தை உடைய நீண்ட குடலை மயிலின் தொகையை போல உடைய நப்பின்னை அப்படிங்கிறார். ஆயர்கள்லாம் தங்களுடைய பேச்சுக்கள் நழுவ மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஆயர்குல பெண்ணான நல்ல அடர்ந்த கேசத்தை மயிலின் தொகையை போல உள்ள நப்பினையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக 7 எருதுகளை ஒரே சமயத்தில் அவையோட சட்டைக்கு போட்டு ஜெயிச்சவன் கண்ணன் அப்படிங்கிறார் பெரியாழ்வார். நப்பின்னைக்காக 7 எருதுகளை அடக்கினவன். தோயம் பறந்த நடுவு சூழலில் தொல்லை வடிவு கொண்ட மாயக் குழவியதனை நாடுரில் வம்பின் சுவருரைக்கேன். ஆயர் மடமகள் பின்னைக்காகி அடல் விடை ஏழினையும் வீய பொழுது வியர்த்து நின்றானே மெய்மையே கண்டாருளார் அப்படிங்கிறார். இதுவும் பெரியாழ்வார் திருமொழிதான். நப்பின்னை அவள் ஆயர் மடமங்கை, அவளுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எவருக்கும் எதற்கும் அடங்காத மதம் பிடித்த 7 எருதுகளையும் கனப்பொழுதில் அடக்கி வியர்த்து நின்றானாம் கண்ணன் அப்படிங்கிறார் பெரியாழ்வார். இந்த மாதிரி நப்பின்னையை பற்றி பல இடங்கள் ஆழ்வார் பாசுரம் இருக்கு. இந்த மாதிரி இது பகவானுக்கு நப்பின்னை நீலாதேவியின் அம்சம் அப்படின்னு முன்னாடி சொன்னோம். பகவானே ஒரு சமயம் என்ன செஞ்சாரா, பகவானுக்கே மகாலட்சுமி, பூமி தேவி, நீலாதேவி, பிள்ளை, படுக்க, வாசம் இதெல்லாம் நினைச்சு விட்டு அவரே ரொம்ப கஷ்டப்பட்டாராம் பகவான். மகாலட்சுமி ஒரு இடத்துல இருக்கிறது கிடையாது, போயிட்டே இருக்கா. அர்ச்சாவதாரத்துல தான் சொல்றா, அகல இல்லேன்னு சொல்றாள் ஒழிய மகாலட்சுமி ஒரு இடத்துல இருக்க மாட்டா. சரி பரவாயில்ல அப்படின்னா பூமாதேவி இவ அசைய மாட்டேங்கிறா, எந்த இடத்த விட்டு அசைய மாட்டேங்கிறா, ஒரே இடத்துல ஸ்திரமா இருக்கா. நீலாதேவியோ சொல்லிக்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்குற மாதிரி இல்ல. பிள்ளையோ உடல் இல்லாதவன், படுக்கையோ பாம்பு, வாசம் இருக்கிற இடமும் சமுத்திரம், வாகனமோ ஒரு பறவை. இந்த வாகனத்துக்கும் படுக்கைக்கும் எப்போதுமே ஒரு சண்டை. இதை நினைச்சு பகவான் வெறுத்து போய் மரக்கட்டையா ஆகிவிட்டான். எங்க சூரியில ஜெகநாதன் ஆகிருக்கானாம் மரக்கட்டையாகி. இதெல்லாம் மாதிரி வேடிக்கையா சொல்வா. இத கந்தம் கமழும் குடலி கடைதரவாய் நப்பின்னை கேட்கிறாளாம். நப்பின்னை, நான் நந்தகோபாலுக்கு வீட்டில் இருப்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு பெண்கள் பதில் சொல்ற, உன் கூந்தல்ல இருந்து வருகிற வாசனையே நீங்க இருக்குன்னு தெரிய சொல்றத. கிருஷ்ணன் இருக்கிறத துளசி வாசனையால தெரிஞ்சுக்கலாம், நீ இருக்கிறத உங்களுடைய கூந்தல் வாசனையில தெரிஞ்சுக்கலாம். கதவை தர கோயில் காப்பான், வாயில் காப்பான் இவெல்லாம் திறந்து விட நாங்க உள்ள வந்துட்டோம். இதுதான் முக்கியமான கதவு, கடைசி கதவு, இதை திறந்து விடு இப்படிலாம் கேட்கிறா. எங்கும் கோழி அழைத்தனகான், இது சாம கோழி அல்ல, சாமத்துக்கு கூவுற கோழி இல்லது, அது இருக்கிற இடத்துல தான் இருக்கும். இது எங்கும் உலவும் கோழி, எங்கும் கோழி அழைத்தனகான், எங்க பார்த்தாலும் உழவிட்டு அங்க இங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இது எப்போ போயின்னு வந்துட்டு இருக்கோம்? பொழுது நல்லா வெளிச்சதுக்கு அப்புறம் கோழிகள் வெளியே வரும். தரையில மண்ல அங்கும் இங்கும் அலைஞ்சு ஆகாரத்துக்காக அங்கெங்கும் பார்த்துக்கும். சத்தம் போட்டுட்டே சாப்பிடும். அந்த மாதிரி கோழி கூவுவதை கேட்கறது மாத்திரமில்ல, அதை பார்ப்பாயாக. ஆனா பொழுது விடிஞ்சு கொடுத்ததுனால எங்கும் கோழி அழைத்தன கான், பாரு அத. இது வீடுகள்ல வளர்க்கப்படுற கோழி, காட்டு கோழி கிடையாது. இது நாங்கள் சொல்லி கூட கத்தல்ல. கோழி அழைத்தனகான், நாங்கள் மாத்திரம் நோம்பு கலைக்கிறதுக்கு வரல, இந்த கோழியும் கூப்பிடுறது ஒண்ண அப்படிங்கிறாளாம். கோழி அழைத்தனகான்னா கோழியும் கூப்பிடுறது நோம்புக்காக. இந்த மாதிரி ஒரு வேடிக்கையார அர்த்தம் சொல்வார். ஜீயர் சொல்வாராம், ஜீயர் இதெல்லாம் குரு பரம்பரையில வருது. ஜீயர் சொல்வாராம், கிருஷ்ணன் ஆசிரியர் செல்வியிட ஒரு ஆசிரியர் ஒரு சின்ன பொண்ணு சொன்னானாம். கிருஷ்ணன் கோழி கூவினவாறே வருமாய், கோழி கூவினவாறே போமாய்
அப்படின்னு நான் அந்த பொண்ணுட்டேன். உடனே அந்த சிறுமிக்கு அந்த அந்த குழந்தை அந்த 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 ஆயிரக்கோளம் சிறுமிக்கு ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணன் வந்து சங்கேத பாஷையில நம்மளை கூப்பிடுறான் அப்படின்னு நினைச்சுட்டு அப்படியே ஆகட்டும்னாலாம் கோழி கூவித்து கோழி கூவியனவாரே வாராய் வருமாய் அப்படின்னு உடனே சிறுமி கிருஷ்ணன் வந்தாலாம், பேச ஆரம்பிச்சாலாம். கொஞ்ச நேரத்துல என்னாச்சா மறுபடியும் கோழி சத்தம் போட்டுதான், கோழி கூவிட்டு கோழி கூவியனவாரே போமாய் அப்படின்ட்டானா கிருஷ்ணன். நடுவுல எந்த பேசுறதுக்கும் காலம் இல்லாத போயிட்டே நான் என்ன செய்வேன்னு அந்த ஆசிரியர் சிறுமி புலம்புறாளாம். இது ஜீர் சொல்வார், கிருஷ்ணன் கோழியை மடியிலே இட்டுக்கொண்டு வரும்போலே காணும் அப்படின்னு பட்டற வியாக்கியானதுக்கு. கிருஷ்ணன் துவாரகையில 16,000 சகதர முனிகளோட இருந்திருக்கான், 16,000 உருவம் எடுத்துட்டு இருக்கான், 16,000 மனைவியோட கிருஷ்ணன் படுத்து தூங்குவானா. காலம்பர கோழி கூவுமா, இதே மாதிரி கூட ஆகிக்கோனா பொழுது பிடிச்சுட்டு கண்ணன் எழுந்து போயிடுவானு சொல்லிவிட்டு கவலைப்படுவாளாம் அந்த 16,000 ஸ்திரீகளும் சகதர்மிகளும். இவை அழியாதோ, கோழிகள் இப்படி கூவுகின்றனவே இவையெல்லாம் அழியாதோ அப்படி சவிப்பாளாம். வந்து இங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலனங்கள் கோவியனகான். ஏன் அப்பின்னை உன் கூந்தலுடைய காசலி சரி, உன் கூந்தல வாசனை வருதுன்னு சொன்ன அதை விட்டுட்டு போட்டோம். கோழி கூவுறத அது பொழுது விடிஞ்சதுக்கு அடையாளம் இல்லையா? உன்னுடைய வீட்டுல மாதவி பந்தல்ல குயில்கள்லாம் கூவுறத அதை பாரு. சாதாரணமா கூவுற குயிலை பார்க்க முடியாது, அதோட குரலை தான் கேட்க முடியும். இங்க குயில் இனங்கள் அப்படிங்கிற பல ஜாதிகளை சேர்ந்த குயிலினங்கள் கூட்டமா இருக்கு, இது கூவுறத பாரு. பார்க்க சொல்ற. அடர்ந்த தோப்பு அடர்ந்த மரங்களா இருந்த குயில்கள் கூவினா அதை பார்க்க முடியாது, அது கிளைகள் இலைகள்லாம் மறைச்சிட்டு இருக்கும், அதனுடைய குரலை தான் கேட்க முடியும். இது மாதவி பந்தல், குறுக்கத்தி புஷ்பங்கள் பூத்த பந்தல் இது, இதுல குயில்கள் உட்கார்ந்துருக்கு நல்லா தெரியுது பாரு. இது 5 கட்டையில கூவுறது பாரு, பஞ்சமஸ்வரத்துல கத்துறது பாரு, உனக்கு தெரியலையா அப்படிலாம் கேக்குறா. பந்தாறு விரலி ஏன் அப்பின்னையே பந்த விரல வச்சிருக்காளே கேக்குறா. பந்த விரல் இடுக்கில் வைத்துக் கொண்டிருப்பவளே அப்படிங்கிறா. அதாவது கிருஷ்ணன் அப்பினியே ராத்திரில பந்து விளையாடினாலாம், அந்த விளையாட்டுல ஏற்பட்ட களைப்புல பந்த கையில பிடிச்ச பந்த கையில பிடிச்சிட்டு தூங்கிட்டாளாம். பந்தாறு விரலி உன் மைத்துனன் பேர்வாட. பந்தாறு விரலி அதாவது உதாரணம் சொல்ற, இந்த பந்த கையில பிடிச்சி தூங்குவாளன்னா இருக்கு. ராமாயணத்தை சொல்றாரு, ஹனுமான் ராவணனுடைய அந்த புறத்துல சீதையை தேடுறானா. ராத்திரி வேளை பின்னறிவாயிட்டு ஒரு பெண் வேணையை அழைச்சுட்டே தூங்குறா, இன்னொரு பெண் படகங்கிற வாத்தியத்தை அணைச்சிட்டு தூங்குறா, இன்னொரு பெண்ணு மிருதங்கத்தை கட்டிட்டே தூங்குறா. இதெல்லாம் ஹனுமான் பாக்குறான். பந்தாறு விரலிக்கு இதெல்லாம் ஒரு உதாரணமா சொல்ற. பந்தாறு விரலி பந்தை கையில் வைத்துக் கொண்டு தூங்கிறவளே. இங்க பந்த பத்தி சொல்றது என்ன காரணம்னா, நாம ஜீவாத்மாக்கள் பிராட்டி பகவான் இருவரும் விளையாடுறதுக்கு நாம பந்து போன்றவர்கள். பெரியவர்களுடைய ஸ்ரீசுக்தி எப்படின்னா, அவனை ஒரு கையாலும் பந்தை ஒரு கையாலும் அணைத்துக் கொண்டு கிடக்கை, அவன் இவளுக்கு போகோபகரணம், பந்து லீலோபகரணம் அப்படிப்பா. பெரியவாட்டிய ஸ்ரீசுக்தி இது. உன் மைத்துனன் வேறுபாட பந்து விளையாடுற போது உன்னுடைய கணவன் உன்னுடைய பெயரை சொல்றான், அது உனக்கு சந்தோஷமா இருக்கு. உன் மைத்துனன் யாரு? கண்ணன். கண்ணன் பேர்பாடும், பேர்பாடி கொண்டிருக்கும், இன்னும் பாட போகும். இவ்வளவு அர்த்தம் உன் பேர்பாடனாக்க. செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப, நப்பினுடைய கையில சிவந்த தாமரை மலர் போல் இருக்க கையே. பந்த பிடிச்சு விளையாடுறதுனால இன்னும் மேல சிவந்து போச்சு. கண்ணனுக்கும் கை செந்தாமரை கை. இந்த செந்தாமரை கைங்கிறத பல வகைகள்ல இதுக்கெல்லாம் ஏற்றம் இருக்கு. செந்தாமரை கை உபதேச முத்திரையை காட்டும் ஸ்ரீ பாஷ்யக்காரர், செந்தாமரை கை ஞான முத்திரையை காட்டும் ஆச்சாரியன், செந்தாமரை கை அபய முத்திரையை காட்டும் ரங்கநாதன், செந்தாமரை கை வியாக்ரா முத்திரையை காட்டும் சுவாமி தேசிகன் ஹயக்ரீவன், செந்தாமரை கை வரதான முத்திரையை காட்டும் திருவேங்கடமுடையான்.
இப்படிப்பட்ட செந்தாமரை கை. நப்பின்னை இப்படிப்பட்ட செந்தாமரை கையை உடையவள். சீரார் வளை ஒலிப்ப, சீரார் வளை கைகளுக்கு தகுந்த வளை, சீர்மிகு வளை. பந்து விளையாடி கொண்டிருக்கிறாய் கடனோடு. அப்போ அவனை விட்டுவிட்டு கதவை திறக்கிறதுக்கு நீ தனியா வந்தீங்கன்னா அந்த கை அழைச்சி போயிடும். அந்த ஒரு சனத்தை கை அழைச்சி போயிடுவான். அப்போ வளை கழண்டு கீழே விழுந்துரும். கண்ணன் பக்கத்துல இருக்கிற போது சந்தோஷத்தால கைகள் பெருக்கிறது. அப்போ வலைகள் உடைஞ்சு போயிடும். அல்லது வலது கையில் நம்ம போய் அழுந்தி இருக்கும். சீரார் வளை ஒலிப்ப, ஒலி கையில் அணிஞ்சிருக்கிற வலை சத்தம் போடுறது. எப்போ அணிகிற போது சப்தம், கழையாற்ற போது சப்தம், கீழே விழும் போது அதோட பெரிசான சப்தம். கைகள் நிறைய வளையல போட்டுண்டாக்க அப்போ கலகலன்னு சத்தம். அந்த சத்தம் என்ன சொல்றது? வாருங்கள் கண்ணனுடைய புகழை பாடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கலகலங்கள் சத்தம் சொல்றதுதான். அந்த ஒலி தாளம் போடுற மாதிரி இருக்கு. சீரார் வளையர்கள் கனவென்று சத்தம் போடுற மாதிரி. உன் செந்தாமரை கையால் வந்து கதவை தர அப்படிங்கிற சந்தோஷத்தோட வந்து கதவை தர. நீ வரும்போது உன்னுடைய திருவடிகளில் உள்ள சலங்கையும் ஒலிக்கணும். அவை அந்த மாதிரி அந்த சப்தம் கண்ணனுக்கு போக்கியமா இருக்கணும். சந்தோஷத்தோட வந்து கதவை தர. நீ நடந்து வரும் அழகை பார்க்கணும். நடந்து வந்து கதவை தர. பிரிவை தாங்க முடியாமல் நம்முடைய தோழிகள் வந்து விட்டார்கள் சந்தோஷத்தோட வந்து கதவை தர. இப்படி எல்லாம் சொல்றா. இதுக்கு இந்த பாசுரத்துக்கு சுவாபதேசம். இது புருஷகார பூதியான பிராட்டியின் முக்கியத்துவத்தை இந்த பாசுரம் சொல்கிறது. அப்படின்பா உந்து மதகளித்தன் லீலா விபூதி நித்திய விபூதி இரண்டையும் பெற்ற யானை போன்றவன், ஓடாத தோல்வலியன், சங்கல்ப மாத்திரத்திலே எல்லாவற்றையும் செய்தி முடிக்கும் திறமை பெற்றவன், நந்தகோபாலன் மருமகளே, நந்தகோபன் என்கிற பகவானை மருவுகின்ற மகளே, பெண்ணே, மகாலட்சுமியே, நந்தகோபாலன் மருமகளே. நந்தகோபன் பகவானுக்கே பேர். நந்தகோபன் மருவுகின்ற மகளே, பெண்ணே, மகாலட்சுமியே, நந்தகோபாலன் மருமகளே. பின்னாய் பின்னே பின்பு வந்தவளே, பின்னாய் பின்பு வந்த ஆய்மகளே, நீலாதேவியே, நப்பின்னாய் நல்ல மகளே. கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். மனம் வீசுகின்ற குடல் இருக்க கேசவன், குழல் கேசத்தை உடைய கேசவனை அடைய தடையாக இருக்கிற பாவத்தை நீக்குவாயாக. கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். அந்த தடையை நீக்குங்கிறார். எதுக்கு தடை? கேசவனை அடைவதற்காக நடுவில் இருக்கிற தடை இருக்கு, பாவத்தை இருக்கு அப்படிங்கிற அப்படின்னு அர்த்தம் சொல்றதுக்கு. வந்து எங்கும் கோழி அழைத்தனகான், கோழியை போல அங்கும் இங்கும் அலைஞ்சி சாரத்தை கிரகிக்கும் நாங்கள். நீ அழைக்கும் இடத்துக்கு வந்து நாங்க பிரபத்தி பண்றோம், அதுக்கு ரெடியா இருக்கோம். நாங்கள் தான் கோழி, சாரத்தை கிரகிக்கிறதுக்காக அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்கோம். அதான் நீ அழைக்கிற இடத்துக்கு வந்து நாங்க பிரபத்தி செய்யறோம். வந்து எங்கும் கோழி அழைத்தனகான், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலனங்கள் கோவிலகான். வேதாந்த சாகைகள் இருக்க மாதவி பந்தல், அதுல வால்மீகி சுகபிரம்மம் போன்ற குயில்கள்லாம் உன்னுடைய பெருமையை சொல்ற. பந்தார் விரலி உன் பைத்துணன் பேர் பாட, பந்து போன்ற எங்களை ஏழைகளுக்கு கருவிகளாக ஆக்கி உன் கடவன் விளையாடுறான். நாமெல்லாம் விளையாட்டு பொருள்கள் பகவானுக்கு அப்படிங்கிறார். அப்படி செந்தாமரை கையால் சீரால் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து. கையில் அணிஞ்சிருக்கிய ஆபரணங்கள் அதுல வந்து அதெல்லாம் ஒலிக்கணும், நாதத்தை ஏற்படுத்தணும். ஏற்படுத்துற போது பகவானுக்கு எங்கள் மீது சீற்றம் இருந்தால் அதை அகற்றுவாயாக. இந்த பாசுரம் உந்து மதகளித்தன்கிறது ஊவுல ஆரம்பிக்கிறது. ஊங்கிறது பிராட்டியை குறிக்கிறது அப்படிப்பா. இந்த பாசுரம் புருஷகார பூதையான பிராட்டியை சொல்கிறது அப்படிப்பா. இந்த பாசுரத்துல புருஷகார பிரபத்தி செய்யறா ஆண்டாள். அடுத்த பாசுரமான குத்துவிளக்கு அப்படிங்கிற பாடத்துல பிரபத்தியை பண்றா. இது புருஷகார பிரபத்தி. அடுத்து குத்துவிளக்கு குத்துவிளக்குன்னு வருது இல்லையோ, அந்த பாட்டு பிரபத்தின்னு சொல்வாத. விராட்டியுடைய சிபாரிசு இல்லாமல் பகவானுடைய கிருபை கிடைக்காது. இத அதனாலதான் சுவாமி தேசிகன் தேவநாதனை பத்தி மும்மணி கோவில ஒரு பாசுரம், தேவநாத பத்தி இருக்க தாயாரை பத்தி ஒரு மும்மணி கோவில பாசுரம். அருள் தரும் அடிவருவான் மெய்யை வைத்து தெருள் தரும் தெருள் தர நின்ற தெய்வநாயகனின்
அருள்சினும் சீரார் அறிவை ஆனதென இருள் சிகமக்கோர் இன்னொளி விளக்காய் மணிவரை என்ன நின்துரு உருவில் அணியமராகத் தலங்களாய் இறங்கி நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க அன்புடன் நின்னோடு அவதரித்தருளி வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து ஈண்டிய வினைகள் வாண்டிட முயன்று தன்னடி சேர்ந்த தமரனை அணுக நின்னுடன் சேர்ந்து நிற்கு நின் திருவே. தாயார் சொல்றார் சுவாமி தேசிகன் மும்மணி கோவில. தாயார் யாரு? ஹேமாம்ச நாயகி சொல்றார். ஹேமாஞ்சபுரி தாயார் சொல்றார், பிராட்டியிட்ட தேசிகன் புருஷகார புறப்பத்தி செய்யற இந்த பாசுரத்துல அடியவர்களாகி எங்களுக்கு கிருபபட்சத்துல மெய்யனாகி இருக்கிற சத்தியசந்தனாகி இருக்கிற சத்தியசந்தன் தாசசத்தியன் எங்களுக்கு ஞான கண்ணை அருள்கின்ற தேவதேகனே, திருவாபரணங்கள் அவையெல்லாம் தாங்க பெருமை அடையணுக்காக உன்னுடைய திருமேனியில வந்து அலங்காரம் இருக்கு. அதுல ஒரு பாகமாகி திருமார்பல ஒரு மாலையை போல பிராட்டி கண நேரமும் உன்னை பிரியாது இருக்கா. நீ இந்த உலகத்துல அவதரிக்கிற போது அவளும் உன் திருமேனி முதலியவற்றுக்கு தகுந்த மாதிரி திருமேனி எடுத்துட்டு வர அவளும் அவதாரம் பண்றா. ஒரு ரத்தன தீபம் மாதிரி இருந்து எங்களுடைய அஞ்ஞானத்தை எல்லாம் தாயார் போக்குறா. அடியார்களை எங்களுடைய பிரார்த்தனைக்கு செவிசாய்க்கிறா. அத உன்னிடம் விண்ணப்பிக்கிறா. எங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் ஒழிக்கிறா. தாயாருடைய திருவடி அடைஞ்ச எங்களை உன்னுடைய திருவடிகளை அடைய செய்யறா. உன்னுடைய கருணையே ஒரு உருவமா எடுத்தவளோ அப்படின்னு தாயார் இருக்கா. இப்படி உன்னோடு கணமும் பிரியாது உனக்கும் என்று உனக்கும் பெருமையை தருகின்ற ஹேமாம்சபுரி தாயாரான பெரிய பிராட்டியே, எங்கள் பிரபத்தியால் மகிழ்ந்து எல்லா விதத்திலும் எங்களுக்கு அனுகிரகம் செய்வாயாக அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். புருஷகார பிரபத்தி பண்றாங்க. இருவரையும் திருத்துவது உபதேசத்தாலே. தாயார் உபதேசத்தால் மீளாத போது அருளாலே எம்பெருமானை அழகாலே திருத்தும் அப்படின்பா வியாக்கியானம். இருவரையும், அதாவது ஜீவர்களையும் திருத்துறா, பகவானையும் திருத்துறாளாம் தாயார். இருவரையும் திருத்துவது உபதேசத்தாலே. உபதேசத்தால் மீளாத போது அருள் எம்பெருமானை அழகாலே திருத்தும். உந்து மதுகளித்தன் இங்கிருந்த பாசுரம் பாஷ்யக்காரருக்கு உகந்த பாசுரம். இந்த பாசுரம் பாஷ்யக்காரருக்கு இதுக்கு ஒரு ஐதீகம் சொல்வார். பாஷ்யக்காரர் ஏனோ திருப்பாவை அனுஸ்நானம் பண்ணிட்டே போவார். ஒரு நாள் பெரியநம்பி திருமாளிகைக்கு போறார். அவர் பெரிய நம்பி திருமாளிகைக்கு உள்ள போற போது கந்தம் கமழம் குடலி அப்படிங்கிற அடிய இந்த அடி அனுசாரணம் பண்ணி உள்ள போறாராம். போற போது அந்த பெரிய நம்பியுடைய பொண்ணு அத்துழாயின்னு இருக்கா. அவ கதவை தன்னுடைய வளைக்கையால் வளை ஒலிக்க திறந்தாளாம். சீரார் வளை ஒலிப்ப என்று உடையவ அரசந்திக்கவும் அத்துழாய் கதவை திறக்கிறது சரியா இருந்துதான், ஒரே சமயமா இருந்துதான். ராமானுஜர் அத்துழாயை நப்பின்னை என்றே நினைத்து மதிமயங்கி பாதுகைகளை கீழே விட்டு தண்டை சொல்லிச்சாராம். அப்படி 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 ராமானுஜர் உடையவரே உகந்த பாசனம் அப்படின்பா. இத திருப்பாவையை சொல்லும் போதெல்லாம் அதன் அர்த்தத்தில் ஆழ்ந்து ஈடுபட்டு விட்டுருவார் ராமானுஜர். அதனால்தான் அவருக்கு திருப்பாவை ஜீயர்னு பேரு. இந்த பாசுரம் நப்பினியை எழுப்பும் பாசுரம், உடையவர் உகந்த பாசுரம். இது நாச்சியார் கோவில் என்கிற திருநறையூரை பத்தி சொல்றது அப்படின்பா. அந்த ஊர் பெருமாள் ஸ்ரீ வஞ்சுளவல்லி நாயகா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரபிரம்மணே நமஹா. ரெண்டு பாசுரம் தான் ஆயிருக்கு. சுவாமி சொல்லலாமா? சுவாமி ஏதாவது வேற இருக்கா? சொல்லுங்க மாமா. சொல்லலாம். சரி, அடுத்து 19வது பாசுரம் ஸ்ரீரகத்தில் சொல்வா. இத குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் எத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி
ஒத்தடர் பூங்குடல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்வார் வாவாய் திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை பேரும் பிரிவாத்திகில்லாயால் தத்துவம் என்று தகவேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துல கிருஷ்ணனையின் அப்பினியை சேர்த்து எழுப்புறா இந்த பாசுரம். குத்து விளக்கெரிய கூட்டுக்கால் கட்டின் மேல், குத்து விளக்கு நிலையான விளக்கு, குத்து விளக்கு நிலையான இருக்கு, நிலைக்கு இருக்கிற விளக்கு, அது குத்து விளக்கு. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் படுத்திருக்கிற போது, அதாவது தீபம் இல்லாம படுத்து கூடாதுதான் சாஸ்திரம், சாஸ்திர மரியாதை இதை காமிக்கிறா. அப்படிப்பட்ட குத்து விளக்கு 5 முகங்கள்ல எரிஞ்சு பிரகாசிக்கிறது. இது கோட்டுக்கால் கட்டில், கோட்டுக்கால்னா யானை தந்தங்களால் ஆன கட்டில் கால்களாது. அதுல அந்த கோட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்தெந்த பஞ்ச சயனத்தின் மேலேறி மென்மையான 5 அம்சங்கள் கொண்ட படுக்கையாது. அதாவது மெத்தைனா அது மெத்து இருக்கிறதால மெத்தை அப்படின்பா. பஞ்ச சயனம், பஞ்ச சயனம்னா என்ன? 5 அம்சங்கள் இருக்கணும். அதுக்கு மென்மை இருக்கணும், அப்புறம் வெளுப்பு வெண்மை இருக்கணும், அப்புறம் அதுல வாசனை இருக்கணும், அப்புறம் குளிர்ச்சி இருக்கணும், அப்புறம் அழகு இருக்கணும். இது 5 இருந்தாதான் பஞ்ச சயனம். இந்த 5 இருந்தா அதுக்கு பஞ்ச சயனம் பேரு. அப்படி இல்லாவிட்டா இன்னும் 5 சொல்வா. எப்படின்னா தளிர் இருக்கணும், மலர் இருக்கணும், பஞ்சு இருக்கணும், பட்டு இருக்கணும், ரொம்ப மெலிசால கம்பளம் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாலும் பஞ்ச சயனம். அப்படி இல்லாவிட்டா சத்தம் கட்டே இருக்கணுமோ, அப்படி இல்லாவிட்டா அன்னத்தூவி, அன்னத்தூவி சிறக்கு இருக்காது, ரொம்ப மெல்லிய சிறகு. அது இலவம் பஞ்சு, செம்பஞ்சு, வெண்பஞ்சு, மயில் தூவி, இந்த 5 இருக்கணுமா. இந்த மாதிரி இதுல 3ல எது இருந்தாலும் அது பஞ்சசயனம் அப்படின்பா. பேலேறி படுக்கையை கால் பற்றினவர் படுக்கையில் கால் இட்டிடுவார் என்பது பழமொழி. படுக்கைக்கு, அதாவது படுக்கை கால் பற்றினவர் அப்படின்னா படுக்கையை படுத்துக்கொண்டு இப்ப அந்த கட்டுப்படிய மேல சட்டத்தை பிடிக்கிறார் இல்லையோ, அது படுக்கை கால் பற்றினவர் படுக்கையில் கால் இட்டுடுவார், படுக்கையில காலை வைப்பார் அப்படிங்கிறது. கட்டில் உயரமா இருக்கும், அதனால அந்த காலை பிடிச்சிட்டு தான் கட்டில் மேல ஏறணும். ஏறி நம் காலை கட்டில் மேல வைக்கணும். இது சம்சாரத்திலிருந்து வைகுண்டம் வந்து திருமாமணி மண்டபத்துல ஆதிசேஷன் மேல சயனிச்சிட்டு இருக்கார பகவான், அவருடைய மடியில முக்தன் உட்காடுறான். அப்போ ஆதிசேஷனைய படுக்கைய பாதேன அத்தியாரோகதி அப்படின்னு இந்த முக்தன் நினைச்சான், கால்களால தொகைச்சிட்டே ஏறானா. ஆதிசேஷங்கிற படுக்கை முக்தன் பகவானுடைய மடியில உட்காரத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஆதிசேஷனை தொகைச்சுட்டே ஏறானா. பாதேன அத்தியாரோகதி, கால்களால் தொகைச்சு கொண்டே ஏறான். பரியங்க ஆசனமாகிய சேஷ சயனத்தில் ஏறி முக்தன் பகவானுடைய மடியில அமர்வான். இதெல்லாம் அர்ச்சராதி மார்க்கத்துல வருது. ராத்திரில நாம் தூங்குற போது நாம பரமாத்மாவோட தான் தூங்குறோம். ஜீவாத்மா புரீதம் என்கிற நாடியை பற்றி ஏறி பரமாத்மாவை அடைகிறான். மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தொடர் பூங்குழல பிணை குங்கை மேல் அப்படின்னா பூக்களை கொத்தா சூடிட்டு இருக்கா. இப்படி சூடிக்கொண்டிருக்கிற கூந்தலை உடைய நப்பின்னையின் ஸ்தானத்தின் மீது அப்படின்னு சொல்ற. வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய், வைக்கப்பட்ட மலர்ந்த திருமார்பை உடையவனே வாய் திறவாயாக, திருவாய் மலர்ந்த அருளாயாக அப்படிங்கிற. அலர் பூங்குழல், மலர்ந்த புஷ்பங்களை சூடிய கூந்தல், அலர் பூங்குழல். மலர் மார்பு, மலர்ந்து இருக்கின்ற திருமார்பு, வாய் திறவாய், திருவாய் மலர்ந்து சொல்லு, எல்லாமே மலர் தான். அலர் பூங்குழல், மலர் மார்பு, வாய் திறவாய், திருவாய் மலர்தல். வாய் திறவாய்னா மலருது, வாய் மலர்ந்து சொல்லுதான். எல்லாமே மலர், புஷ்பம் மலர்ற மாதிரி திருவார்பு மலர்கிறது, திருவாய் மலர்கிறது. இதோ வருகிறேன் என்று திருவாய் மலர்ந்து அருள்வாயாக. இது மாதிரி நீ சொன்னா இதுவே எங்களுக்கு புருஷார்த்தம். சேர்ந்து இருக்கிற 2 தம்பதிகளை பிரிக்கிற பாவம் எங்களுக்கு வேண்டாம். ஆனா வாயில் தரவாய், வாயை திறந்து சொல்லவான்னு சொல்லு, அதையாவது சொல்லு. இதோ வந்துட்டேன்னு சொல்லு, வாய் திறந்து இதோ வந்துட்டேன்னு சொல்ல மாட்டாயா? அந்த வார்த்தை எங்களை காதில் விழுந்தாலே சந்தோஷப்படுறமே. இப்படிலாம் அர்த்தம் சொல்றதுக்கு. வைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை, மையிட்டு விசாலமான கண்களை உடையவளே. மைய இடாவிட்டாலும் விசாலமான கண்களை உடையவள் தான். ஆனா விசாலமான கண்களை மையிட்டதும்
திருஷ்டிக்கு மயிர்ற மாதிரி அந்த கண்கள் மைத்தடங்கண்ணாக தெரிகிறதாம். மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை, உன்னுடைய மணவாளனானே கண்ணனை, அழகிய மணவாளன் அவன் கண்ணன், அவன் உன் மணாளன், அவனை எத்தனை போதும் துயில் எழ ஒட்டாய்கான், ஒரு சனம் கூட உன் மணாளன் கண்ணனை தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க ஒட்டாய்கான், நீ சம்மதிக்க மாட்டாயே. கண்ணன் வெளியே இருப்பவர்களின் பேச்சுக்களை கேட்டு என்ன செய்யறான், எழுந்திருக்க முயற்சி பண்றானா. இதெல்லாம் கற்பனை. இது வந்து கற்பனை. இது மாதிரி சொல்றாவ. கண்ணன் வெளியே இருப்பவர்களின் பேச்சை கேட்டு எழுந்திருக்க முயற்சி பண்றான் அல்லது பேச முயற்சிக்கிறான். அப்ப நப்பினை அவனை கண்களால் முறைத்து பார்த்து பேச விட்டாமல் தடுக்கிறா, எழுந்திருக்க விட்டாமல் தடுக்கிறா. இதை வெளியிருக்கிறவா குறிப்பால் தெரிஞ்சுக்கிறாளாம். தெரிஞ்சுட்டு எத்தனை போதும் துயில் அழவட்டாய்கான் அப்படிங்கிறாளாம். பொழுது நன்னா விடிஞ்சு கொடுத்து இப்போதாவது கண்ணனை தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க விடு, துயில் எழ விடு, துயில் எழ ஒட்டாமல் இருக்காதே அப்படின்லாம் சொல்றாளாம். பகவானுக்கு 3 நிலை சொல்வா. நின்ற நிலை, இருந்த நிலை, கிடந்த நிலை. பகவானுக்கு பகவான் வைகுண்டத்தில் இருக்கிற போது அவன் சேஷி, நாம் சேஷர்கள். அவன் எஜமான, நாம் அடிமைகள். அடிமையான நாம் பூலோகத்துல சம்சாரத்துல கஷ்டப்படுறத பார்த்து பகவான் என்ன செய்யறான், நம்மள திரும்பவும் அடையணுங்கிறதுக்காக வைகுண்டத்தை பத்தி கீழே இறங்கி வரான். கீழே இறங்கி வந்து அர்ச்சாவதாரத்துல திருப்பதி, காஞ்சிபுரம், உப்பிலியப்பன் கோவில் இந்த மாதிரி இடங்கள்லாம் நிற்கிறான் பகவான் நம்மள திரும்ப அடையணுங்கிறதுக்காக. அவன் கடன் கொடுத்தவன் பகவானுக்கு நாமெல்லாம் பகவானுடைய சொத்து. அவன் கடன் கொடுத்திருக்கான். இந்த பூமி கடன் கொடுத்திருக்கான். அதை திருப்பி என்ன செய்யறான், நம்மள திருப்பி வாங்கிக்கணுங்கிறதுக்காக கடன் வாங்கியவன் வீட்டு வாசலில் கடன் கொடுத்தவன் நிற்பது மாதிரி பகவான் நிற்கிறானாம் அப்படின்பா. இது ஒரு நின்ற திருக்கோலத்துக்கு ஒரு வியாக்கியானம். கடன் வாங்கியவன் பேசாம இருக்கான், அதாவது உலகம் ஒன்னும் பதிலே சொல்லாம இருக்கு. உடனே கடன் கொடுத்தவன் என்ன செய்யறான், கடன் வாங்கிய வீட்டு வாசல உட்காந்துக்கிறானா. என்ன பதில் இல்ல அப்படின்னு உட்காந்து விடுறான். நம்ம சாம உட்காந்து தென் அது அமர்ந்த திருக்கோலம். அமர்ந்த திருக்கோலம் எங்கன்னா தென் திருப்புயல, தில்லைநகர், திருச்சித்திரகோணம் இந்த மாதிரி திவ்யதேசங்கள்ல பகவான் அமர்ந்த திருக்கோலம் உட்காந்து இருக்கான். கடன் வாங்கி கொண்ட ஜீவாத்மாக்களை அவர்களிடம் நான் தான் கடன் வாங்கியிருக்கேன், உண்மையான எஜமான் நான் தான் அப்படின்னு பகவான் சொல்றானா. ஆச்சாரிய ரூபமா சொல்றான், உட்கார்ந்து இருக்கான். ஆனா உலகம் அதுக்கு அசைய மாட்டேங்கிறதான். உடனே கடன் கொடுத்தவன் படுத்துக்கிறானா, படுத்து விடுறான். நம்ம சாம நம்மள திருப்பி அழைச்சிட்டு போனாதான் வருவேன் அப்படி படுத்து விடுறானா. என்ன இது சயன திருக்கோலம் எங்க, சயன திருக்கோலம் எங்க, ஸ்ரீரங்கம், கீழ திருப்பதி, திருவள்ளூர் இப்படியான திவ்ய தேசங்கள்ல வந்தால்தான் போவேன் என்று பகவான் படுத்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்பா. பக்தர்கள் தங்களுடைய திவ்யதேச யாத்திரைகளை நினைவு கொண்டு வரும்போது கடன் கொடுத்த பகவான் அவனுடைய சொத்துக்களாகிய நம்மள திரும்ப எடுத்துக்கிறதுக்காக எங்கெங்க இருக்கிறான், எங்கெங்க உட்கார்ந்து இருக்கான், எங்கெங்க படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு நாம் யோசனை பண்ணணும். அந்த மாதிரி யோசனை பண்ணோம்னா பகவானுடைய சொத்தாமிய நாம் சொத்து கூட பகவானை அடைய நாமளே முயற்சிப்போம் அப்படின்பா. கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணன் வந்து தொட்டில் சங்கிலி பிடிச்சிட்டு நின்னானாம். தொட்டில்ல உட்கார்ந்து இருந்தான், தொட்டில்ல படுத்துட்டு இருந்தான். இந்த 3ஐயும் யசோதை தரிசனம் பண்ணாள். என்ன பாக்கியம்! பகவானுடைய 3 நிலைகளையும் யசோதைக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. தரிசிக்கக்கூடிய யசோதைக்கு கிடைச்சது அப்படின்பா. எத்தனையேலும் பிரிவாற்றுகில்லாயால் நப்பின்னையே, சிறிதளவு கூட உன் மணாளனை கிருஷ்ணனை பிரிந்திருக்க சகிக்காமல் இருக்கியே என்ற தகவேலோ, இது உன் சுரூபம் இல்ல, உன் சுரூபத்துக்கு தகாது, உன் தகுதிக்கு இது சரியில்லை, உன் தகுதிக்கு இது சேராது, உன்னுடைய சுபாவத்திலையும் சேராது. தகவு ஏலோ அப்படிங்கிற தயைதான் உன்னுடைய புருஷகாரத்துவம். அதனால தகவு செய். தகவு தயை அதுதான் வேணும். தகவல் ஏலோ, நீ புருஷகார பூதியா இருக்க வேண்டியவள், உன்னுடைய சுரூபத்துக்கும் சுபாவத்துக்கும் இது ஏற்றதில்ல. தயை பண்ணு, கிருப பண்ணு, உன்னுடைய புருஷகார சுரூபம் தான் வேணும் அப்படின்னு சொல்றாளாம். இந்த பாசுரத்துல பகவானுடைய பிரபத்தி செய்ய முயற்சி பண்றா. இதுல தத்துவம் அன்று, தகவேலோ அன்று, புருஷகாரமும் இல்ல, புருஷகாரத்துக்கு தேவையான தயை இறக்கவும் இல்லைங்கிறாளாம். 17வது பாசுரத்துல அம்பரமே அகாரத்தை சொன்னா, 18வது பாசுரத்துல உந்து முதலித்தன் உகாரத்தை சொன்னா, இந்த 19வது பாசுரத்துல இந்த 2த்துக்கு உபகாரமா இருக்கிற மகாரத்தை சொன்னாலாம். ஆங்கிறது அறிவு, ஊங்கிறது உணர்ச்சி, மாங்கிறது மனிதன். அறிவும் உணர்ச்சியும் உள்ள மனிதன்
இப்படி எல்லாம் அர்த்தம் சொல்லுவா. அந்த 3 பாசுரத்தையும் கம்பேர் பண்ணி 17, 18, 19 மூணுத்தையும். இதுக்கு முன் பாசுரத்துல வலை ஒலிப்ப வந்து கதவை திறக்கணும்னு சொன்னா அப்படின்னு பெண்கள் கேட்கிறா. நப்பின்ன எழுந்திருக்கா. இத பார்த்த உடனே கண்ணன் அவளுக்கு இவ போய் கதவை திறக்கிறதாவது தயை நம்பிட்டு தான் இருக்க, நாம தான் போய் தயா காட்டணும் அப்படின்ட்டு என்ன செய்யறானா, நப்பினைய வந்து படிக்கல தள்ளி விட்டுறானா. இப்படி கிருஷ்ணனும் நப்பினையும் ஒத்தரக்கொத்த நான் முந்தின்னு சொல்லிட்டு விவாதம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா கதவை திறக்கல. வைதிகர்கள் வந்து வெளியூருக்கு போனா என்ன செய்வ, அவ சுயம்பாகம், அவ தான் தளிய பண்ணி சாப்பிடணும் வழக்கம். அது அப்படிதான் சரி தளிய பண்ணி சாப்பிடுவா. அந்த மாதிரி ஒரு ஆத்துக்கு போற போது வைதிகர் வந்து அடுப்பு மூட்டினார். ஆத்துல இருக்கிறவா வெறும் பிற்பாடோ உங்களுக்கு ஒத்தாசை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை பாத்திரத்துல போய் களைய ஆரம்பிச்சாலாம். வைதிகரை வந்து ஐயோ அதெல்லாம் கூடாது, நான் தான் களைவேன்னாராம். அவ இல்ல நான் கூட ஏதாவது ஒத்தாசை பண்ணணும், அந்த அரிசியை களையிற அது களைய ஆரம்பிச்சாலாம். இதுல என்ன ஆச்சு, இந்த மாதிரி செய்யறதுல வைதிகருக்கு சீக்கிரம் தள்ளி பண்ண முடியல. அந்த மாதிரி இருந்துதான் இந்த நிலைமை. இங்க 2 பேருக்கும் போட்டி. முந்தின பாசுரத்துல கண்ணனையும் பலராமையும் எழுப்பினா, இந்த பாசுரத்துல கண்ணனை மாத்திரம் எழுப்புறா. ஹே மைத்திரங்கண்ணினாய், நாங்கள் நோம்புக்காக மையிட்டு எழுதோம். நீ மைத்திரங்கண்ணினாய், நீ நன்ன கண்ணில் மைய தடவிட்டு இருக்க. நாங்க நோம்புக்காக மைய போட்டுக்கல. எங்களுக்கு எங்க கேசத்துல மலர் கிடையாது. அதெல்லாம் நாங்க வந்து விரத பங்கமாயிடும், அதெல்லாம் செய்ய வந்திருக்கோம். நீயும் மைத்தடம் கண்ணி நீ கண்ணன் உனக்கு கிடைச்சிட்டாங்கிறதுக்காக நீ கண்ணெல்லாம் மையிட்டு இருக்க. அவனுடைய அனுகிரகம் எங்களுக்கு வேணும். தத்துவம் என்று தகவு. நப்பினியே, உன்னுடைய நீ வந்து பிராட்டி உன்னுடைய சம்மதத்தை முன்னிட்டு தான் உன்னுடைய மனவாள் நானே கிருஷ்ணனை வணங்குறதுக்காக வந்திருக்கோம். கோட்டு கட்டின் மேல் இது உனக்கு தகும். எப்படின்னா ருக்மணி ராஜபத்தினி, அவளுக்கு தங்க கட்டில். சத்யபாமா கருப்பா இருப்பா, ஆனா அது கருப்புலையும் அழகி, மகா அழகி. அவளுக்கு வெள்ளிக்கட்டில். நப்பின்னையான உனக்கு 7 காளைகளை அடக்கி உனக்கு உன்னை கல்யாணம் பண்ணி எடுத்தனால குமரியாபீடங்கிற யானையினுடைய தந்தத்தை எடுத்து அதாவது தந்த கட்டில் பண்ணி உனக்கு போட்டிருக்கான் கிருஷ்ணன். கோட்டுக்கால் கட்டின் மேல் இந்த தந்த கட்டில படுத்திருக்கும் கிருஷ்ணா, நீ வாய் தரவாய். கிருஷ்ணனோட கூட படுத்துட்டு இருக்கிய நப்பினியே, நீ அவரை தூக்கத்திலிருந்து அவரை வந்து எழுந்திருக்க விட மாட்டேன்னு இருக்கியே. நீ வந்து புருஷகார பூதியாச்சே, உன்னுடைய கருணை எங்கள் மேல் ஏற்பட மாட்டாமா அப்படிங்கிறா. குத்து விளக்கு எரியானாக்க முதல் 3 ஆழ்வார்களை சொல்றதா சொல்வாரு. பொய்யாழ்வார் வையம் தகலையா அப்படின்னு பாடினார். பூதத்தாழ்வார் அன்பே தகலையா அப்படின்னு பாடினார். பேயாழ்வார் இந்த 2 ஆழ்வார்களையும் ஏற்றி தீப ஒளியில திருக்கண்டேன் பாடினார். இந்த முதல் 2 ஆழ்வார்களும் ஏற்றிய குத்து விளக்கு ஞான விளக்கு, எழில் ஞான விளக்கு. அது அஞ்ஞானிகளோட எல்லாத்தையும் அகற்றிய ஞான விளக்கு, 5 முக விளக்கு. இது மகாலட்சுமியுடைய காயத்ரி பஞ்சாட்சரி 5 அக்ஷரங்களை சொல்றது. குத்து விளக்குக்கு 5 முகம். இந்த மாதிரி நிறைய விவரம் சொல்லுவா. இதுக்கு இந்த பாசுரத்துக்கு 19வது பாசுரத்துக்கு சுவாபதேசம் உட்பொருள். குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டின் மேல். குத்து விளக்கு 5 முகங்கள் உள்ள ஒரு இடத்திலேயே குந்தி இருக்கும் விளக்கு. அதுல ஒரு இடத்துல எண்ணெய் சேர்த்தா அந்த எண்ணெய் எல்லா இடத்துக்கும் பரவும் வழியும். அந்த மாதிரி விளக்கு இது 5 முகம் கொண்டது. பகவானுடைய 5 நிலைகளை சொல்றது. 5 இந்திரியங்களை சொல்றதா எடுத்துக்கலாம், அர்த்த பஞ்சகத்தை சொல்றதா எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஆச்சாரிய உபதேசத்தால் அறியப்படுகிறது. கோடுங்கிறது தந்தம், பல்லு. நாம் பாவம் செய்கிறோம்னு கண்டா யமன் இந்த தந்தத்தின் நடுவில் வச்சு கடித்து ஹிம்சிக்கிறானா. யமனின் கடவாய்ப்பல்லில் அகப்படுவாய் கட்டியிருக்கிறார் ஆழ்வார். தந்தம், அதன் மூலம் பிரபஞ்சம் என்னும் கட்டிலில் நாம இருக்கோம். கட்டிலுக்கு 4 கால்கள், பிரபஞ்சத்துக்கு 4 கால்கள், 4 வர்ணம், 4 ஆசிரமம். சடுவிதா பஜந்தேமாம் அப்படின்பா. தர்ம அர்த்தம் காம மோட்சம், பக்தி நிஷ்டை, முக்தி நிஷ்டை, ஸ்வனிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டை. அப்புறம் நரகம், ஸ்வர்க்கம்,
கைவல்யம், மோட்சம்ங்கிற 4 வழி, 4 யுகம், பாபம் புண்ணியம், புண்ணிய பாபம், பாப புண்ணியம், இந்த மாதிரி 4 வியூகங்கள், இதெல்லாம் கட்டில்கால். இந்த கட்டில்கால் மேல் இருந்தால் இவ்வளவு அர்த்தம் சொல்ற இதுக்கு சுவாபதேசம். இப்படிப்பட்ட பிரபஞ்சங்களுக்கு நீ மேம்பட்டவன், இதற்கு காரணமானவன், மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி தன்ன பகவான் எப்போ இருந்தாலும் தோஷத்தை கொடுக்கிறதே. தேவ, திரிய, மனுஷிய, ஸ்தாவர, அப்ராணி ஓமான இந்த சயனத்துக்கு மேற்பட்டவன் பகவான். அவன் விலட்சணன். இப்படிப்பட்ட சயனத்தில் பகவான் சயனிக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்றது. அவன் அசுத்தத்தில் சயனித்தாலும் அவனுக்கு அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது பகவானுக்கு. பிரம்மசூத்திரம் சொல்றது இது. கொத்தரர் பூங்குழல் நப்பின்னை குங்கை மேல் கொத்து கொத்தா மறந்திருக்க ஞானத்தை பெற்ற சேர்த்த நித்தியர் முக்தர் இவாளுக்கு மேம்பட்டவன் பகவான். போக்கியமான ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவிகளுக்கும் மேம்பட்டவன். அவர்களின் பதி. வைத்து கிடந்த மலர் மார்பா, சேதன அச்சேதன வஸ்துக்களை காட்டிலும், நித்திய முக்தர்களை காட்டிலும், தேவிமார்களை காட்டிலும் பிரமாணங்களால் நன்கு அறியப்படுபவன். தன்னால் படைக்கப்பட்ட ஜீவர்களுக்கு மோட்சம் அளிக்க வல்லவன். விசாலமான எண்ணம் உடையவன். வாய் திறவாய், ஜீவாத்மாக்கள் உஜ்ஜீவிக்கும் வழியை சொல்வாயாக. மைத்தடன் கண்ணினாய், நாங்கள் உனக்கு மைத்தடன் கண்ணியை போன்றவர்கள். கண்ணில் பக்தி என்கிற மையை அணிந்தவர்கள். நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலில் ஓட்டாய்கான். எங்களிடம் பிரியமான எங்களுக்கு மணாளனை பிரம்மானுபவம், அதாவது பகவத் அனுபவம் கொஞ்சம் கூட இடையூறு இன்றி இடைவெளி இன்றி இருக்காமல் நாங்கள் இருக்கத்தை நீ விரும்ப மாட்டியா? எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லாயால் எங்களை விட்டு பிரியத்தை அவன் பிரிவதில்ல. பிரியர்களுடைய பிரிவை அவன் தாங்காதவன். தத்துவம் என்ற தகவலோ இது வாஸ்தவம், உண்மை. இப்படிப்பட்ட பகவானுடைய அனுபவம் அவனுடைய கிருபை இல்லாவிட்டால் அதுவே கிடைக்காது. பகவானுடைய அனுபவமே அவருடைய கிருபை இல்லாவிட்டால் கிடைக்காது. பிருந்தாவனத்துல சேவா குஞ்ச் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இப்போ பிருந்தாவனம் போனா சேவிக்கலாம். அங்க தினம் ராதியும் கிருஷ்ணனும் ராத்திரி எழுந்தருளி, நாங்க எப்ப பார்த்தா அது ராதாகிருஷ்ணன் இருக்கிற கோவில். அது அங்க ஏராளமான பக்தர்கள் தினம் வருவா. ஆனா எல்லா பக்தர்கள் 5 மணிக்கு மேல ஆச்சுன்னா அங்க இருக்க மாட்டான். அந்த ஊர்ல தங்கக்கூடாது உத்தரம். ஏன்னா இருட்டி ஆயிடுச்சுனாக்க ராதியும் கிருஷ்ணனும் அங்க ராத்திரி விடியற்காலை வரைக்கும் ஆனந்தமா உலாவுகிறார்களாங்க அந்த சேவா குஞ்சல. மறுநாள் காலம்பரை விடியாலம்பரை என்ன செய்வாளாம், பல் தேய்ச்சிட்டு போயிடுவாளாம். அவ பல் தேய்க்கிறதுக்காக என்ன செய்வாளாம், சாயந்தரம் வேளையிலேயே 2 வேப்பங்குச்சி, 2 சொம்புல ஜலம் இதை எடுத்து வச்சிருவாளாம். காலம்பரை பார்த்தாக்க வேப்பங்குச்சி கடிச்சு இடிச்சு தொகைச்சு போட்டுருக்குமா, சொம்பு சொம்ப கவுத்து வச்சிருப்பாளாம். இப்போதும் இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிற. இத நம்பாத ஒரு பூசாரி என்ன செஞ்சா, ஒரு நாள் ராத்திரி ஒத்துக்க தெரியாம ஒரு மரத்து மேறிய உட்காந்துட்டானா. இதை பார்க்கணுங்கிறதுக்காக இது பரிசை பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக ஒளிஞ்சு விட்டான். இருட்ட ஆரம்பிச்சது. இருட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி ராஜி கிருஷ்ணன் அங்க வந்தா. அங்கே இங்கேயும் விளையாடினா. விடியற்காலை வரைக்கும் இருவரும் விளையாடினா. அந்த மாதிரி விடிகிற சமயத்துல பல் தேய்ச்சாலாம், சொம்ப கவிழ்த்து வீச்சாலாம், மறைச்சு போயிட்டாலாம். இந்த பூசாரிக்கு ரொம்ப சந்தோஷம். நன்னுக்கு பொழுது வச்சதுக்கு அப்புறம் இதை வீதி பேட்ட சொல்லணுங்கிறதுக்காக ஓடி வந்தான். ஓடி பேச ஆரம்பிக்கலாம். பேசுவல்லையா அவனுக்கு, பூமி ஆயிட்டான் அப்படின்பா. இந்த சேவா குஞ்சுங்கிறது இப்போ இந்த ராஜ்யம் நடக்கிறது அப்படிங்கிறது. இந்த பாசுரம் சுவாபதேசம் பகவானுக்குள்ள விலட்சணம். நித்திய முக்தர்களை விட அவன் விலட்சணன். அவன் தேவிகள் 3 பேருடைய புருஷன் என்கிற தன்மை. இப்படிப்பட்ட பகவான்கிட்ட ஆச்சாரியர் மூலமா ஸ்திரமா ஞானத்தை சம்பாதிச்சு சரணம் அடையணும் அப்படிங்கிறது இந்த இதனுடைய சுவாபதேசம். இப்படிப்பட்ட அகக்கண் ஞான கண்ண பக்தி மூலமா நம்ம அடைஞ்சோம்னா பகவான் நம்மள்ட்ட அன்போடும் ஆதரவோடும் இருந்து நமக்கு மோட்சத்தை கொடுத்து திரும்ப சம்சாரத்துக்கு அனுப்பாம தங்கிட்டே பிரியாம தங்க வச்சுக்கிறான் அப்படிங்கறதுதான் இந்த பாசுரத்தினுடைய சுவாபதேசமா சொல்ற.
இந்த பாசுரம் திருவிடவந்தை திவ்ய தேசத்தை குறிக்கிறதா சொல்வா. நித்திய கல்யாண பெருமாள் ஸ்ரீ கோமலபந்தி நாயகா சமேத ஸ்ரீ லட்சுமி வராக பரபிரம்மணே நமஹா